சரி, 9th ஸ்டாண்டர்டு இல்லையா? டோட்டலாக முடிச்சுட்டு வந்தது 6, 7ல். இப்போ 9th ஸ்டாண்டர்டு. அது முதல் பருவம் முடிச்சுக்கலாம் பாருங்க. திராவிட மொழி குடும்பம் கேட்குதுங்களா? உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்காது. ஆமாம் தானே? கேட்காம இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கேட்காமல் இருப்பதே சுகம் அப்படின்ற மாதிரி கரெக்டு தான். சரிங்க, திராவிட மொழி குடும்பம் இதில் பாருங்க. இந்த அகத்திலிங்கம் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்திய நாடு மொழிகளுடைய காட்சி சாலையாக திகழ்கிறது. இந்த கூட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நாடு மொழிகளுடைய காட்சி சாலை என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. அகத்திலிங்கம். பேச்சு நம்பரா? இது காணும் இருக்கா? இங்க நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் அங்கே போட்டதுனால நம்பர் முடியும். சரி, அடுத்தது திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது. ஹீராஸ் பாதிரியார். இந்த திராவிடா அல்லது திராவிடம் அப்படிங்கிற சொல்ல எங்க எப்படி பறந்துச்சு பாருங்க. இங்க இருந்து தமிழ் அப்படிங்கிறதுல இருந்து ஆக்சுவலா ரிவர்ஸ்ல அவங்க எழுதியிருக்கணும். இவங்க இப்படி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது நமக்கு தேவையில்லை. ஓகே. வில்லியம் ஜோன்ஸ் மிகச்சிறந்த மொழியியல் அறிஞர். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. வடமொழி பல ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது. வில்லியம் ஜோன்ஸ். பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன சொல்றாரு பாருங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தென்னிந்திய மொழிகள் என்று குறிப்பிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். இவரும் மொழியியல் அறிஞர். கால்டுவெல். இதுல ஒரு 2 முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். எந்த வருஷம் எழுதினார் அப்படி எழுதும். ஓகேவா? ரைட் சார். திராவிடத்திலிருந்து தமிழ் வந்ததா, தமிழிலிருந்து திராவிடம்? அது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி திரமிழம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துதான் தமிழ் வந்தது. அப்போ நீங்க ரிவர்ஸ்ன்னு சொன்னதுனால இது தேவை. அடுத்தது கால்டுவெல் என்ன சொல்றாரு? அவருடைய கூற்று பாருங்க. தமிழ் வடமொழியினுடைய மகள் அன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது அப்படின்னு சொல்றாரு கால்டுவெல். இதுல ஒரு கொஸ்டின் என்ன மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு மொழியை கொடுத்துட்டு இது எந்த திராவிட மொழி, வட திராவிட மொழியா, நடு திராவிட மொழியா, தென் திராவிட மொழியா அப்படின்னு. அல்லது இதுல தென் திராவிட மொழி மட்டும் ஒரு 3 கொடுத்து போட்டு 1 நடு திராவிட மொழியை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது பொருந்தாத 1 அல்லது வேறுபட்ட 1 சொல்லிட்டு. ஸோ தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, இந்த லிஸ்ட்டை நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தென் திராவிட மொழிகள் அப்படிங்கிறதுல 8 கொடுத்துருக்காங்க இல்லையா? தமிழே கிடையாது. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, இது எல்லாமே தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகளில் தெலுங்குல ஆரம்பித்து கோயா மொழி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு, தீ, குவி, அதுக்கு இன்னொரு பேர் குவி, கோண்டா, கோலமி, நாயகி, பெங்கோ, முண்டா, பர்ச்சி, கடப்பா, கோண்டி, கோயா. இது நடு திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள் குறுக்கு இருக்கு இல்லையா? குருக், மால்டோ, பிராகுயி, நெடில் கூ, பிராகுயி. ஓகேவா? இது வந்து வட திராவிட மொழிகள். இன்னும் இருக்கு, அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஓரவன், ராஜ்மஹால் இந்த மொழி இருக்கு. அது தேவையில்லை, இதுல இருக்கிறது மட்டும் போதும். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இந்த அடிச்சொல் திராவிட மொழிகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கு பார்த்தீங்களா? கண் அப்படிங்கிறது தமிழ்லையும், அதுல இருந்தே பிறக்கக்கூடிய கண்ணு அப்படிங்கிறது மலையாளம், கன்னடத்திலும். தமிழ் கண் என்று வழங்கக்கூடிய ஒரு சொல்லானது மலையாளத்திலும் கன்னடத்தில் எப்படி இருக்குன்னா கண்ணு. இப்போ நம்ம தமிழ் வந்து பால்னு சொல்றோம், கன்னடத்தில் என்ன சொல்றோம்? உங்களுக்கு ஆமா, நீ அந்த சைடு இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க நீலகிரி சைடு வந்து தோட பேசுவீங்களா? இல்ல வடகம் பேச மாட்டீங்க. நாம வந்து பால் சொல்றோம் இல்லையா? ஆமா தானே? கன்னடாவில் வந்து என்ன சொல்லுவாங்க? ஆளுன்னு சொல்லுவாங்க. தெலுங்கு என்ன சொல்லுவீங்க? யாருக்கீங்க?
இருந்தாலும் சொல்ல மாட்டேங்க தெலுங்கு. இவங்க பாருங்க இதுல அப்படியே என்ன செஞ்சிடறாங்கன்னா பால். கண்ணு. ஆனா அவன் சொல்ற கண்ணு வந்து நமக்கு என்னது, இப்ப நான் சளி பிடிச்சு பேசுறேன் அந்த மாதிரி தான் பேசுவான். சரி, அப்போ ஒரு வேர்ச்சொல் ஒவ்வொரு மொழியில எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு அது கொடுத்துருவாங்க. அப்போ கண் அப்படிங்கிற ஒரு சொல்லானது மலையாள மொழியில் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்ணு. அதே மாதிரி கன்னட மொழியில் அப்படிதான். தெலுங்குல பாருங்க எல்லாமே லூ போட்டுருவாங்க. லூ 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 ஆமா தானே. இப்போ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் எல்லாமே லூ போட்டு பேசுவாங்க. அவங்க லூ போட்டா தெலுங்கா மாறிடும். நிறைய பேர் இருப்பீங்க நினைக்கிறேன் தெலுங்காளுங்க. சரி, அதே மாதிரி தெலுங்குல ஓகே, குடகுல அதே போலதான் கண்ணு. கண் அப்படிங்கிறது குறுக்கு மொழியில, கென் அப்படிங்கிறது பரிச்சு மொழியில, கொன் அப்படிங்கிறது தோட மொழியில. ஓகே சரி, அதே மாதிரி எண்ணு பெயர்ல 1 2 3 இருக்கு இல்லையா, அந்த எண்ணு பெயர்ல 3ங்கிறது தமிழ்ல, 3ங்கிறது மலையாளம். தெலுங்குல வந்து 3. நீங்க சிரிக்கலாம் கூடாது. 3 அப்படிங்கிறது கன்னடம். ஆனா 3 பையனான்னு சொல்றோம், 3 பையலும் சொல்லுவோம். கரெக்டா? அது இன்னும் செட்டில் வரதான் சொல்லுவோம். 3 பையலோ 4 பையலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, துளு அப்படிங்கிறது துளுல எப்படி இருக்கு? மூச்சு. அது நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். துளுல நம்ம யாருமே பேசுறது இல்லை. சரி, ஸோ இந்த மாதிரியான ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லானது இன்னொரு மொழியில, அதுவும் குறிப்பாக எப்படி இருக்கு பாருங்க. இதுல நடுத்திராவிட வடதிராவிட மொழிகள் எப்படி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறது மட்டும் தான் கேட்பாங்க, இதை தாண்டி வெளியில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த கடுவன் மந்தி இருக்கா, அது நோட் பண்ணிக்கோங்க. களிர் அப்படின்னா பிடி. ஆண் பெண்ணுடைய பால் பாகுபாடு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கடுவன் அப்படிங்கிறது ஆண் பொருளையும், மந்திங்கிறது ரைட். அதே மாதிரி களிருங்கிறது ஆண் யானை, பிடிங்கிறது பெண் யானை. ரைட். அடுத்து கீழே வந்துருங்க இருக்கா, அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மூவனுடைய தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு, அதை நோட் பண்ணிக்கணும். மூ வரதராசரோட கடைசியில் இருக்கு பாருங்க, அந்த மொழி இலக்கியம் தாளம் இலக்கணம் காலம் ஆதாரம் அப்படிங்கிறதுல அதுல பிராக்கெட்ல மூவான்னு கொடுத்துருக்கானா, மூ வரதராசனார் அவர் பேரு. அவர் எழுதின தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. அது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்னட மொழியில கவிராஜ மார்க்கம், ஓகேவா? அது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எந்த மொழி நூல்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அதே போல தெலுங்குல வந்து பாரதம். கன்னடத்துக்கு இலக்கணமும் அதுதான், இலக்கியமும் அதுதான். அதே மாதிரி தெலுங்குக்கு இலக்கியம் வேற, இலக்கணம் வேற. தெலுங்குல இலக்கியம் பாரதம், இலக்கண நூல் ஆந்திர பாஷா பூஷாணமும். ஆந்திர பாஷா பூஷாணமும், ஆக்சுவலாக பூஷணம் கிடையாது, பூஷணமும் அப்படின்னு தான் வரணும். ரைட். அடுத்தது மலையாளத்தில் இலக்கிய நூல் ராமசரிதம், அதாவது ராமருடைய வரலாறு. இலக்கணம் லீலா திலகம். அது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கினது இந்த மலையாளத்தில். அடுத்தது தமிழ் ஓவியம். ஈரோடு தமிழர்களுடைய கவிதை வரிகள் பாருங்க. காலம் பிறக்க முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் எழுதின முக்கியமான ஒரு நூல் தமிழ் ஓவியம், ஈரோடு தமிழர்களுடைய கவிதை படைப்பு. இந்த ஹைக்கூ வடிவத்திலையும் சென்ட்ரியோ வடிவத்திலையும் லிமரைக்கூ அப்படிங்கிற வடிவத்திலும் கவிதை எழுதி மிகவும் புகழ் பெற்றவர் இந்த ஈரோடு தமிழ் அன்பர். அவர் எழுதின முக்கியமான ஒரு நூல் வணக்கம் வள்ளுவர். அந்த நூலுக்கு தான் 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார். தமிழுடைய சிறப்பு சொல்றதுல இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். பிங்கள நிகண்டு சொன்ன அந்த ஒரு கூற்று, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று குறிப்பிடக்கூடிய நிகண்டு எது? பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் 2 தான். ஒன்று இலங்கை, நம்ம நாட்டிலே நம்ம தமிழ்ல ஆட்சி மொழி கிடையாது. ஆனால் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை அது மலாய மொழி தான் ஆட்சி மொழி. அடுத்து தமிழ் விடுத்துவது.
ஆக்சுவலாக அதிகமாக பேசுகிறவங்க அங்கே இருக்காங்க, பட் ஆட்சி மொழி அது கிடையாது. சரி. தமிழெடுத்துவது தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியை என் தமிழே புத்திக்குள் சொல்லிட்டு வரோம். இது தமிழோட தூது. இந்த பாட்டு வரை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ தமிழ் விடு தூது. சிந்து என்பது ஒரு வகையான இசைப்பாடல், அது கீர்த்தனை கலந்த பாடல் வகையாக இருக்கும். துறை தாலிசை விருத்தம், அதாவது பாவல 3 வகை 3 இனம்னு கேட்டால் துறை தாலிசை விருத்தம். அதுக்கு பேர் 3 இனம் கிடையாது, பாவினம் அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. அதாவது ஒரு பாட்டு பாடணும்னா ஒரு பாவகை இருக்கணும். அது ஆசிரியர் பாவோ, வெண்பாவோ, களிப்பாவோ, வஞ்சிப்பாவோ, பரிபாடலோ அது இதோ ஒன்று இருக்கணும். அந்த பாவினுடைய இனங்கள் அதனுடைய கேட்டகரி தான் துறை தாலிசை விருத்தம்னு சொல்லுவோம். அடுத்தது சிந்து அப்படிங்கிறது ஒரு வகையான இசைப்பாடல். 3 குணம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருக்கின்ற அது ஒரு முக்குணம். அது தொகைச்சொல்லை விருத்தி எழுதுன்னு கேட்பாங்க. நம்ம சின்ன கிளாஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, நாற்படை, முக்கணி இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி முக்குணம். சத்துவம், ராட்சசம், தாமசம். சத்துவம்னா சாத்வீக குணம், அது தெய்வீக நிலை மனம்னு சொல்லுவாங்க, கடவுள் மனசு. இந்த ராசசங்கிறது ராட்சச குணம். தாமச குணம்ன்றது ரொம்ப நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஈட்டி ஈகோ சூப்பர் ஈகோ. நீங்கள் சைக்காலஜியில் படிச்சிருப்பீங்க, ஈட்டி ஈகோ சூப்பர் ஈகோ. Who derived from this word? Who derived this words? யார் டெரிவேட் பண்ணது? Who coined this word? ஈட்டு ஈகோ சூப்பர் ஈகோ. யார் சொல்லுது? இல்லை யார் சொல்லுது? சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர் சொன்னார். நீங்கள் யார் சொல்லுதுன்னா? ஓகே, வெரி குட். ஈட்டுங்கிறது என்னது அப்போ? நம்ம அப்படியே படிச்சிட்டோம். இட்டு இட்டு கேரக்டர்ல எப்படி இருப்பாங்க? ஐடி ஈகோ கேரக்டர் வேர் ஆல் கம்ஸ் அண்டர் திஸ் குரூப் இல்லையா, நம்ம தானே ஈகோ குரூப். சூப்பர் ஈகோ அவங்களாம் மிகப்பெரியவங்க, தெய்வீக நிலையை சார்ந்தவர்கள். அவங்களாம் ரொம்ப கடவுளுக்கு இணையானவர்கள். அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். சரி, அவரா? ரைட், ஓகே. இட்டு அப்படிங்கிறது ரொம்ப பேசிக், அதாவது சைல்டிஷ் பிஹேவியர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஈகோ அப்படிங்கிறது வேர் ஆல் காமன், அது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இருக்கிற அந்த ஒரு ஹியூமன் கேரக்டரில் ஈகோ வந்து நம்ம ஈகோ பிடிச்சோன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், பட் அதுக்கு கிடையாது. நம்ம அங்கேருந்து அந்த வார்த்தை எடுத்து நீ ரொம்ப ஈகோ பிடிச்சவன், ஈகோ பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஈகோங்கிறது இந்த ஹியூமனிட்டி கேரக்டர் தான். இயல்பாகவே மனுஷங்கிட்ட அந்த கேரக்டர் இருக்கும். அது இட்டுக்கு போகக்கூடாது, சூப்பர் ஈகோவில் போகலாம், ஆனால் இட்டுக்கு போகக்கூடாது. சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது ஈகோவை நம்ம மோசமாக நினச்சிருக்கிறோம் டேர்ம் மீனிங்க, பட் கிடையாது. ஈகோங்கிறது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்? we are all treated as equal. அப்படி பண்ணோம்னா அது ஈகோ. ஆனால் நம்ம ஈகோன்னு காமனாக சொல்லி பாருங்க, கோவம் வந்துடும். நான் ஈகோ பிடிச்சவளா, நான் ஈகோ பிடிச்சவனா. ஈகோங்கிறது இயல்பான கேரக்டர். அது சூப்பர் ஈகோங்கிறது எப்படி போகும் அப்படின்னா, என்னது, த ஃபுல்லி மெச்சூர்டு கேரக்டர், ஃபுல்லி மெச்சூர்டாக இருப்பாங்க. இட் அப்படிங்கிறது இம்மெச்சூர்டு. அவங்க எப்படி இருப்பாங்க? இம்மெச்சூர்டு. தட்ஸ் கால் த சைல்ட் பிஹேவியர், இம்மெச்சூர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நாம் எங்கே இருக்கணும்? ஈகோவில் ஸ்டேபிளாக இருந்துறது பெட்டர். நம்ம கண்டிப்பாக சூப்பர் ஈகோக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். இட்டுக்கு போகாமல் இருந்தால் ஓகே, ரைட். சரி, இங்கே இந்த குணத்தை தான் நம்ம சொல்லும்போது 3 குணங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த 3 குணங்கள் மனுஷங்கிட்ட இருக்கிறது. சத்துவ குணம், அதாவது சாத்வீகம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ராசசம், தாமசம், இது வந்து அதாவது தொகைச்சொற்களை விரித்து எழுதுங்க அல்லது முக்குணம் அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்தது சத்துவம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்க பாருங்க, அமைதியான கேரக்டர், ரொம்ப மேன்மையானது. அது சாத்வீக குணம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. எஸ். ராட்சச குணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எப்பவுமே வந்து நம்ம அந்த என்ன இருக்கும், ஈகோ சென்ட்ரிக் கேரக்டர் இருக்கும். ஈகோ சென்ட்ரிக் மீன்ஸ் எப்படி நம்மளை சுற்றி மட்டும் நம்ம, அதாவது த செல்ஃபிஷ் கேரக்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளை சுற்றி மட்டுமே நம்ம யோசிப்போம். தாமச குணம் அப்படிங்கிறது இருக்கிறதுல ரொம்ப மடிமையான, சோம்பலான, மோசமான, எஸ், சோம்பேறித்தனமான கேரக்டர் இல்லையா, முன்னேற முடியாத கேரக்டர். இது ஒரு கேரக்டர். ஓகே, சரி. இதில் பாருங்கள், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குணங்கள் 10, நவரசம் 9, எண்வகை வனப்புகள், அழகு அப்படிங்கிறது 8, இது எல்லாமே. வண்ணங்கள் வந்து 100, 20லிருந்து 100 வரைக்கும் இருக்கு. ஓகே, சரி. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலையை கன்னி என்று சொல்வோம். கன்னி என்றால் 2 வரி கொண்ட பாடல் வகை.
பராபர கன்னின்னு நம்ம சொல்லணுமா? தாய் மாணவர் படிச்சோமா? 2 அடிகள் தான் இருக்கும். ஸோ அது கன்னி வகையை நம்ம சொல்கிறோம். தமிழோட தூதும் கன்னி வகை தான். அது ஏன்னா 2 வரிகளை கொண்டு பாடக்கூடிய பாடல் வகை கன்னின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அடுத்தது 10 குணங்கள் இங்கே வந்துருங்க. அது என்ன குணம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, எண்ணிக்கை தெரிஞ்சால் போதுமானது. ஓகே ரைட். 10 குணங்கள். அதே மாதிரி வண்ணங்கள் இருக்கா? முதன்மை வண்ணங்கள் நம்ம உங்களுக்கு கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வண்ணங்கள் எத்தனை? அது கொடுத்துருக்கான 5. நாவினுடைய சுவைகள் சொல்கிற கசப்பு புளிப்பு இந்த மாதிரி அறுசுவைகள் 6. எண்ணிக்கை தெரிஞ்சுக்கோங்க. வனப்பு வந்து 8. அம்மை முதல் நமக்கு இருக்க இலை வீராக 8 வகை. அந்த ஒரு 8 தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வேண்டாம். தூது என்பது வாயில் இலக்கியம் அல்லது சந்து இலக்கியம். அப்போ சந்து இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? தூது, உலா, பிள்ளை தமிழ் இப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருவாங்க. அது பார்த்துக்கோங்க. சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது? தூது. அப்போ தூது விடுவதற்கு எத்தனை பொருள்கள் ஏற்றதாக சொல்லப்படுது அப்படின்னா 10 பொருள் இருக்கு இல்லையா? 10ஐயும் தூது விடுவதாக எது பேசுது? பன்னீர் படலாம். எங்களுக்கு தமிழ் அது இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லை. இங்க தூது எந்த பாவகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கலிவெண்பா. தூது எந்த பாவகை? கலிவெண்பா. அப்ப தூது பொருட்கள் எத்தனை கேட்டா 10. அதாவது கலித்தாலிசையும் வெண்டாலிசையும் கலந்து வருவதுதான் நம்ம கலிவெண்பான்னு சொல்லுவோம். அதுல எப்படி இருக்குன்னா துளலோசையும் கலந்து இருக்கும், அதுல செப்பலோசையும் கொஞ்சம் இருக்கும். ஸோ கலந்து வரும். அதனால அது கலந்து பாடக்கூடிய ஒரு பாவை 2மே இருக்கும். தமிழோட தூது இதில் இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம கன்னி வகையை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தமிழோட தூது 268 கன்னிகளை கொண்டது. அது நோட் பண்ணிக்கணும். அப்போ இந்த தமிழோட தூதை முதல்ல பதிப்பித்தவர் யாருன்னா உவேசா 1930. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு தெரியாது. இதன் கலைச்சொற்கள் பார்த்துக்கோங்க. நாவை என்பது ஆங்கிலத்தில் வந்து நேவின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? கடல் படையை நம்ம அதான் சொல்லுவோம். இது இங்கே கீழே வந்துருக்காங்க. பா என்பது கிரேக்க மொழியினுடைய தொன்மையான காப்பியமாக இலியட். இலியட் யார் எழுதுனா? ஹோமர். ஹோமருடைய இலியட் ஒடிசி நம்ம படிச்சிருக்கோம்ல. எஸ், அவருடைய காப்பியத்தில் தான் பா என்பது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா பையோனா. அதில் இருக்கா? அதான் அவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க, மிடில் போட்டு. பட் பையோனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாவை வந்து அந்த வகையில் கிரேக்க மொழியில் இப்படி அழைக்கப்படுது. நம்ம இங்கே பான்னு சொல்கிறோம் இல்லையா? பா என்றால் பாட்டு, அங்கே வந்து பையோனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது கிரேக்கத்தில் வெண்ப வடிவ பாட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாப்போ. அந்த பேரில் ஒரு கவிஞரும் இருக்காரு, சாப்போ. கிரேக்க கவிஞர் சாப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அடுத்தது பாவனுடைய சுவைகள் ஒன்றான இளிவரல். இளிவரல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நிறைய அழகு இளிவரல் நம்ம அதில் இருக்கு. ஸோ அது இளிவரல் சுவை தமிழ்நாட்டில் சுட்டப்படுது. ரைட். கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாட்டு வந்து இலிக்கியா. நம்ம தமிழில் வந்து நவரசத்துக்கு சொல்லக்கூடிய இளிவரல்ல தான் அங்கே கிரேக்கத்தில் இலிக்கியா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ரூட் வேர்டு வந்து பாரு இலி 2த்துலையுமே இருக்கு. இளிவரல் நம்ம தமிழில் சொல்கிறோம், இங்கே இலிக்கியான்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது தொடர் இலக்கணம். இலக்கணம் நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி SVO பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தொடர் ஈஸி இல்லையா? சப்ஜெக்ட் வெர்ப் டு ஆப்ஜெக்ட் அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இதில் எழுவாய் பயனிலை செயல்படும் பொருள் இது உங்களுக்கு ஈஸியாக தெரியுமா? தமிழில் நம்ம ரெண்டாவது தமிழ் படிச்சு தான் வந்தோம். எழுவாயின்னு யாரை குறிக்கும்? ஒரு செயலை செய்பவரை, ஒரு செயலை செய்பவரை குறிக்கும். பயனிலை என்பது ஒரு வினை, அந்த ஒரு செயலை குறிக்கும். செயலை செய்பவரை வந்து எழுவாயின்னு சொல்றோம். அந்த செயலை தான் நம்ம வினைன்னு நம்ம சொல்றோம். அந்த செயலுக்கு எது பயன்படுதோ அந்த பொருளை வந்து செய்யப்பட்ட பொருள் நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். இதில் பாருங்க, எட்வர்ட் வந்தான். இந்த சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லையே நம்ம எழுவாய் என்கிறோம். அப்போ ஒரு தொடரில் இருக்கக்கூடிய பெயர் சொல் தான் எழுவாய். சிம்பிள். கனகாம்பரம் பூத்தது. அப்போ அங்கே அதுக்கு மட்டும் அண்டர்லைன் பண்ணி, அதாவது டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி தரக்கூடாது. எட்வர்ட் அப்படிங்கிறது எழுவாய். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸில் கனகாம்பரம் பூத்தது. பூத்ததுங்கிறது ஒரு வினை. கரெக்டாக? அது நம்ம பயனிலைன்னு நம்ம சொல்கிறோம். ரைட்.
மீனா கனகாம்பரத்தை சூடினார். அப்ப இங்க பாருங்க, இந்த தொடரில் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லி எழுவாய், அவ்வெழுவாயினுடைய பயனிலை தான் அவர் செஞ்ச வேலை, அது சூடுறது. மற்றொரு பெயர் சொல்லான கனகாம்பரம் என்பது செய்யப்படும் பொருள். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு தொடரில் எழுவாயினா ஒரு பெயர் சொல்லு, பயனிலை என்பது ஒரு வினை சொல்லா இருக்கும். ரெண்டுக்கும் இடையில எப்படி இருக்கும், அந்த செயல் நிறைவு பெறுவதற்காக ஒரு பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அந்த பொருள் தான் செய்யப்படும் பொருள். ரைட். அடுத்தது படித்தாய் அப்படிங்கிறது இருக்காதுல்ல, இருக்கா? படித்தாய் அப்படிங்கிறது இப்படி கொடுத்துறோம்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் உண்டான்னு கொடுத்துருவோம், இருக்கா? உண்டான்னு கொடுத்துருவோம். இப்ப நான் கேட்கிறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன். அப்போ வினை முற்று இவ்வளவு பார்த்து கேட்கிறேன், உண்டாயா அல்லது சாப்பிட்டியான்னு கேட்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க என்ன இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொடர்ந்து என்ன இருக்கு நான் சொல்லியிருக்கேன், எழுவாய் இருக்கணும், குறைஞ்சபட்சம் செயல்படு பொருள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பயனிலை இருக்கணும். ஆமா தானே? ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் வெர்பு இருக்கணும். கரெக்டா? சப்ஜெக்ட் வெர்பு. சரி, இங்க இது என்னது? இல்ல, இது என்னது? சார் வினா வாக்கியம் இல்லை சார், வினா இது வெர்பு தானே? உன்னதுல அப்படிங்கிறது ஒரு வெர்பு, ஒரு வினை தானே? ரைட். இந்த சப்ஜெக்ட் என்ன இருக்கு? நீ உண்டாயா? எஸ், வெரி குட். அப்ப என்ன செய்யணும்னா இங்க கன்சிடர் நீ. அப்போ என்னன்னா நீ உண்டாயா, அப்போ அவன் உண்டானா அப்படின்னு கேட்கணும். அப்போ உண்டானா அப்படின்னா அதுவும் பயனிலை தான். ஆனா நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும், முன்னாடி சப்ஜெக்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது எந்த பிளேஸ் இருக்கு பொறுத்து. ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மாதிரி. சோ அப்போ இந்த பயனிலை மறைமுகமாக ஒரு எழுவாயை கொண்டு வருது. அந்த எழுவாய்க்கு பேர் தான் இங்க தோன்றாம நிற்கக்கூடிய ஒரு எழுவாய், இது தோன்றா எழுவாய் பேர். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பூனைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்கப்புறம் கேட்டகரியில இருக்கு, அது வந்து என்ன எழுவாய், பெயர் பயனிலையா வினை பயனிலையா அப்படின்றதுலாம் என்ன பயனிலை அடுத்து வரும். ஸோ இங்க பூனைன்னு இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இங்க இருக்கிற பூனையை பார்த்து பூனைன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அங்க சப்ஜெக்ட் என்னவா இருக்கு, ஒண்ணு இது பூனைன்னு சொல்லலாம், இல்ல அது பூனைன்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல ஒண்ணு அதுவா இருக்கும் அல்லது இதுவா இருக்கும், அல்லது அந்த அப்படின்னு போட்டுக்கலாம். சோ அப்போ இந்த இடத்துல எல்லாமே சப்ஜெக்ட் வந்து இன்டைரக்டா வந்திருக்கு. இதுக்கு பேரு தோன்றாத எழுவாய், சப்ஜெக்ட், இன்டைரக்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? ரைட். அப்ப இது கொடுத்துருக்கேனா, படித்தாய். இத்தொடரில் படித்தாய் என்பது வெளிப்படையா என்னது, அந்த பயனிலைக்கு எழுவாய் வந்து வெளிப்படையா தெரியல. சோ தோன்றா எழுவாய், வெளிப்படையாக தெரியாத எழுவாய்க்கு பேரு தோன்றாத எழுவாய். இப்போ ஒரு 4 ஆப்ஷன் வச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வச்சுட்டு இந்த தொடரில், ஏன்னா அது ஒரே ஒரு சொல்ல மட்டும் கொடுத்துட்டு தொடர்ந்து கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஷன் ஆயிருவீங்க. அப்ப ஆப்ஷன் கொடுத்தனால எழுவாய், தோன்றா எழுவாய் 4 ஆப்ஷன் வச்சோம்னா நீங்க ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் வந்தேன். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இது மாதிரி விட்டு வேண்டாம், இன்னும் போக வேண்டாம். இல்லை உங்களுக்கு நான் சொல்லணுமா, நான் வந்தேன் இது வந்து எப்படி வினை பயனிலை நான் சொல்லணுமா? இல்லை, இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். இதுல ஒவ்வொரு பயனிலையும் எத்தனை கேட்டகரியில் இருக்கு அப்படிங்கறத இது சொல்லியிருக்காங்க. அது வினை அடிப்படையாக கொண்டதா, வினை அடையவா, பெயர் அடிப்படையாக கொண்டதா, பெயர் அடையாவா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கோம். இது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தொடர்ல எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இருக்கணும். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதுமானது. அதுதான் தொடர் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அடுத்தது தன்வினை பிறவினை. இதுல நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2 எழுத்து மட்டும் கொடுத்துருப்பாங்க, பிபி. ஓகேவா? பிபி இது கொடுத்துருக்கா 2 எழுத்து. தன்வினை பிறவினைக்கு இந்த 2 எழுத்துக்கள் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நான் சொல்றேன். இப்போ உண்டேன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். உண்டேன் இது வந்து என்னுடைய வேலை இல்லையா, நான் செஞ்ச வேலை. இதை வந்து நான் சொல்றேன் பாருங்க, உண்பித்தேன் சொல்றேன்னா அப்ப வந்து சப்பி. சரி, இதே நான் சொல்றேன் உண்ணு வித்தேன்.
உன்னை வச்சே நான் சொல்றேன். அப்போ என்ன வருது? பி வந்துருது. ஸோ அப்போ ஒரு தன்வினையை ஒருவர் செய்யக்கூடிய செயலை பிறவினையாக மாற்றும் போது பயன்படக்கூடிய ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள், முக்கியமான ரெண்டு எழுத்துக்கள் வி பி. இந்த ரெண்டு எழுத்துக்களை பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட முடியும்? தன்வினை பிறவினை நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். சிம்பிள். ஓகேவா? தன்வினையை பிறவினையை மாற்றக்கூடிய விகுதிகள்னு சொல்லுவாங்க, அதை பிறவினை விகுதிகள் சொல்லுவாங்க. பட் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான். சிம்பிள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செய், வை, பண்ணு இதெல்லாம் தமிழ் உங்களுக்கு வரக்கூடியது, உங்களுக்கு தேவை. ஆனால் இது கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க, தன்வினை பிறவினைக்கு கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி சரி. படித்தேன் அப்படிங்கிறது தன்வினை. ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். படித்தேன் அப்படிங்கிறது தன்வினை. பிறவினை எப்படி மாற்றலாம்? படிப்பித்தேன். அடுத்து சரி, உறங்கினேன். உறங்கு வித்தேன். அப்போ உறங்க வச்சா அப்படின்னு அர்த்தம். உறங்கு வித்தேன், அது இலக்கிய வழக்கில் அப்படிதான் வரும். அப்போ வி வந்துருச்சா? ஸோ அப்போ இந்த ரெண்டு எழுத்துக்குள்ள தான் உங்களுக்கு அடையும். ஓகேவா? சார் செய்வினை செயல்பாடு அது என்ன சொல்லுவோம் பேரு? அதுவும் இதுக்கு ஒரு கன்ஃபியூஷன். தன்வினை பிறவினைக்கும் செய்வினை செயல்பாடு அது சிம்பிளா உங்களுக்கு செய்வினை செயல்பாட்டு முனைக்கு அதுல சிம்பிளா ஒரு ரெண்டே ரெண்டு சொல்ல மட்டும் வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். செய்வினை செயல்பாட்டு முனைக்கு பேசிக்கா ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்தையும் ஆள் அப்படிங்கிறத வச்சு முடிச்சிடலாம். அப்புறம் படுபட்டது பெருப்பட்டதெல்லாம் இருக்கு. இந்த ரெண்டை வச்சுட்டு இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா பாருங்க, இது செய்வினை, இது செயல்பாட்டு வினை. அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகலாம். இந்த மாதிரி வச்சு தமிழ்நாடு சொல்லுங்க பார்ப்போம். இது வருதா? குளத்தை போட்டாலும் வச்சுக்கோமா, குளத்தை போட்டால் அப்போ கலா குளத்தை போட்டால்னா அது அவன் செஞ்சு வேணாம். கரெக்டா? செய்வனை. அப்போ நல்லா பாருங்க, கலா கோலத்தை அது வந்துச்சா? அது போட்டால் அப்படிங்கிறது ஓகே. அப்போ அப்படியும் பாருங்க, செய்வனை எப்படி மாற்றணும்? போட்டால் கோலம் கலாவா ஆள் வந்துச்சு அந்த இடத்துல. பாருங்க, ஆள் வந்துச்சது, போடப்பட்டது, படுபட்டது பெருப்பட்டது. சிம்பிள். ரெண்டே ரெண்டு இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க கண்டுபிடிச்ச முடியும். படுபட்டது அதெல்லாம் அப்புறம். சோ இந்த ரெண்டே ரெண்டு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்? செய்வனையும் செயல்பட்டதையும் மாத்திடலாம். படுபட்டது பெருப்பட்டதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு ஹையரார்கி லெவல் கூடும்போது நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இதுல இந்த சிம்பிளா இதை பார்த்தீங்கன்னா ஓகேவா? அப்ப செய்வினையில எங்க ஐ சேரும்ன்றதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். எங்க சேரும்? எழுவையோட சேருமா? சேவல் பொருளோட அந்த ஒரு கண்டிஷனும் அந்த ஹையரார்கி லெவலுக்கு வேண்டாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது ஒரு வாக்கியத்துல ஐ இருந்துச்சுன்னா அது என்னது? செய்வினை. ஆள் இருந்தா அடுத்தது தொடர் வகைகள். இது கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தொடர் வகைகள்ல எழுவை தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர், விழித்தொடர், தெர்நிலை வினைச்ச தொடர், குறிப்பு வினைச்ச தொடர், தெர்நிலை பெயர்ச்சி தொடர், குறிப்பு பெயர்ச்சி தொடர். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க, மன்னன் வந்தான் அப்படிங்கிறது ஒரு தொடர். இது மன்னன் அப்படிங்கிறது எழுவாய் இல்லையா? இது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தானே, சாதாரண வாக்கியம் தானே. மன்னன் வந்தார் அப்படிங்கிறது அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்க எடுத்துக்கலாம், அல்லது சிம்பிள் சென்டென்ஸோட எடுத்துக்கலாம். இதில் மன்னன் அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணும்போது அது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற தொடர்? எழுவாய். ஸோ எழுவாய் தொடர். ரெண்டாவது வினைமுற்று தொடர். அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? வந்தான் மன்னன் அப்படிங்கிறது முதல்ல வந்ததுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதுனால வந்தான் அப்படிங்கிறது முற்று பெற்று விட்டது இருந்தது, அதனால வினைமுற்று தொடர். அடுத்தது அண்ணனோடு வந்தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ணனோடு அப்படிங்கிற இடத்துல ஒடு அப்படிங்கிறது என்னது? ஒடுங்கிறது வேற்றுமை உறுப்பு, அதனால அது வேற்றுமை தொடர்னு சொல்றோம். ஐயால் கூயின் அதுகன், ஏன்னா அது ஐயால் கூயின் அதுகன், அது ஒடு வரலையே.
பாரு கெமிஸ்ட்ரியால சொல்றாங்க 3ஆம் வேற்றுமை ஒடு ஒடு ஓடு கொண்டு வரணும். நீங்க சொல்றது பெருசு இல்லை எனக்கு, இவங்க சொல்றது எனக்கு பெருசு இல்லையா? ஒரு இந்தியார் தமிழ் பேசுனா ஆச்சரியம் பார்க்கலாம், தமிழ்கார் தமிழ் பேசுறது என்ன ஆச்சரியம் இருக்கு? சரி ஓகேவா? அப்போ ஏன் வேற்றுமை தொடர் நம்ம சொல்றோம் அப்படின்ட்டு. அடுத்தது நண்பா கேள் அப்படிங்கிறது விழி இல்லையா? நண்பா கேள் அந்த ஒரு எக்ஸ்கிளமேட்டரி நம்ம சிம்பிள் போடுவோம் இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக நண்பா கேள் பக்கத்தில் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி உணர்ச்சி குறி நம்ம போடணும். அடுத்தது தெரிநிலை வினையச்ச தொடர். இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. வினையச்சம் அப்படின்றாவே நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல, ஒரு வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வினையச்சம், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அப்போ உண்ணா சென்றான், சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினை, உண்ணாங்கிறது ஒரு வினை முற்று பெறவில்லை. ஆக்சுவலா முற்று பெற்றிருந்து எப்படி வந்திருக்கணும்? உண்டான் சென்றான், இது முற்று பெற்றிருக்கும். ஆனா உண்ணா சென்றான், படிக்கா சென்றான், படிக்கா படுத்தான், உண்ணா படுத்தான், இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த செயல் முற்று பெறவில்லை, என்ஜினியர் அப்படி இன்னும் எச்சமாவே இருக்கு. அப்போ உண்ணா அப்படின்னா அந்த செயல் முற்று பெறவில்லை. இன்னும் கன்ஃபர்மேட்டிவ் எப்படி பண்ணலாம்? அடுத்து வரக்கூடியது வினை சொல்லா இருக்கு, ஸோ அது வினையச்சம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அப்போ உண்ணா சென்றான் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது, சாப்பிடாம போயிட்டான் அப்படின்னு. ஸோ தெரிநிலை, தெரிநிலைனா வெளிப்படைன்னு அர்த்தம், வெளிப்படையாக தெரியுது, அது தெரிநிலை. வினையச்ச தொடர், ஸோ முற்று பெறவில்லை வினையச்சம், அது ஒரு தொடர், அதனால வினையச்ச தொடர். ஓகேவா? குறிப்பு வினையச்ச தொடர். நன்கு பேசினான், பேசினான்ங்கிறது ஓகே வினை முற்று நல்லாவே தெரியுது. ஆனா நன்கு பேசினான் அப்படிங்கிறது எப்படின்னு தெரியல. என்ன நல்லா பேசினான், என்ன நல்லா பேசினான்னு தெரியாது. ஸோ இது இன்டைரக்ட். அப்போ குறிப்பு. அவன் நல்லவன் சொல்றோம், எதில் நல்லவன் தெரியாது. ஸோ இது வந்து இன்டைரக்ட், அதனால இது குறிப்பு. ஓகேவா? இது குறிப்பு வினையச்சம். நன்கு பேசினான் அப்படிங்கிறது குறிப்பு வினையச்சம். அடுத்தது தெரிநிலை பெயரெச்சம். பாடும் குயில், அது குயிலுங்கிறது பெயர் தானே. அப்போ பாடும் நல்லா என்னது வெளிப்படையாக தெரியுது. அல்லது பாடிய குயில் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு ஈஸி. பாடும் குயிலுங்கிறது தப்பாக கொடுத்துருக்கோங்க, பாடிய குயில், ஆடிய மயில் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சார். ஓகேவா? அது மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்தது இனிய காட்சி. அப்போ இனியன்னா என்ன மாதிரியான ஒரு இனிமையான காட்சின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது என்னது? குறிப்பு பெயரெச்சம். பெயரெச்சம் காட்சிங்கிறது பெயர், ஸோ பெயரெச்சம். அடுத்து தெரியும் உங்களுக்கு அடுக்கு தொடர். ஓகேவா? ரைட். அடுத்தது பயன்பாட்டு தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்துல் நேற்று வந்தான், அது தன்வினை தொடர், அது அவனுடைய வேலை இல்லையா? ரைட். பிறவினை தொடர் பாருங்க. வரவழைத்தான், இதுல நம்ம விபி வந்து இதுல கண்டுபிடிக்க முடியாது. அவன் வந்து வருவித்தான், வர வச்சான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் இலக்கிய நயமா போகணும்னா வருவித்தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, லிமிட். கவிதா உரை படித்தாள், இது தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. கவிதா உரையை படித்தாள் அப்படிதான் எழுதியிருக்கணும் ஆக்சுவலா. அதுதான் செய்வனி. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, ஆள் வந்துச்சா அப்போ செயல்பாட்டு வந்துடும். ஸோ அங்க உரைன்றது பதிலாக உரையைன்னு போட்டீங்கன்னா செய்வனி கன்ஃபார்ம் ஆயிடும். கவிதா உரையை படித்தாள். குமரன் மலையில் நனைந்தான், ஆமா அவன் ஓகே அவன் நனைஞ்சான். குமரன் மலையில் நனையவில்லை. குமரன் படித்தான், அது வந்து ஓகே, அது என்னது? டைரக்ட். ஆனா அவன் படிக்கவில்லை, ஆப்போசிட். ரெண்டு, அதாவது நேர்மறையான வாக்கியம் எதிர்மறையான வாக்கியம் சொல்லுவோம். அதுதான் உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் நம்ம சொல்லுவோம். அப்போ மலை நனைஞ்சானுங்கிறது அது உடன்பாடு, நனையவில்லைங்கிறது எதிர்மறை. என்னன்னா நாளை வருவான், அது செய்தி, இன்ஃபர்மேட்டிவ், அது ஓகே செய்தி தொடர் தான். எவ்வளவு உயரமான மரம், அது வினாக்குறி, அதாவது உணர்ச்சி குறி போட்டிருக்காங்களா, அதை வச்சு நம்ம உணர்ச்சி தொடர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார், கடைசியில் முடியுதா? வினா, வினா இன்ட்ராகேட்டிவ், வினா தொடர். ஓகே. பூக்களை பறிக்காது, இது கட்டளை தொடர், ஆமா தானே? அதாவது ஆர்டர். ரைட். இது நாற்காலி, அவன் மாணவன், இது தேவையில்ல. ஓகே, பெயர் பயனாளி. பக்கத்தில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, எண் உருக்கள் கொடுத்துருக்காங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. காவுக்கு எப்படி வரும், அந்த ஊ மாதிரி போடுற ரெண்டுக்கு எப்படி வரும், அந்த எண் உருக்கள் அரபியல் தமிழ். ஓகேவா? அடுத்தது இந்த மார்ஃபீம், கலைச்சொற்கள் இருக்கு இல்லையா, மார்ஃபீம்
ஃபோனிம், இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் லிங்குஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது ரெண்டு இது. அதே மாதிரி கம்பேரிட்டிவ் கிராமர் உங்களுக்கு தெரியும், லெக்சிகன் ஓகே. முக்கியமானது திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் நம்ம முன்ன படிச்சோமா 1856 கால்டுவெல் எழுதினார் சொல்லிட்டு. அடுத்தது மொழிபெயர்ப்பும் மலவை முஸ்தபா எழுதின புத்தகம். அது ரெண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சொக்கன் எழுதுறது வேண்டாம். சார் திராவிட மொழி குடும்பம் எல்லிஸ், அதான் திராவிட மொழி குடும்பம்னு ஒரு 3 எல்லிஸ் இல்லை, அவர் திராவிட மொழியில பற்றின கருத்து சொல்லியிருப்பாரு. நம்ம முன்ன சொன்னது இல்லை, தென் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அது ஆக்சுவலாக பேர். திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணன்றதை தாண்டி இன்னும் முழுமையான பேர் என்னன்னா தென் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அவர் எழுதியிருப்பார் 1856 கால்டுவெல். அது அடுத்தது நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு என்னும் கருத்தை பதிவு செய்தவர் ஆமாம், யாருக்கும் வானின்று அமையாது உலகுன்னு சொல்லிட்டு திருக்குறள் இருக்குமா, அதுதான் நீரின்றி அமையாது உலகு யாருக்கும் வானின்று அமையாது உலகு. ஸோ அந்த வரியை தான் திருவள்ளுவர். மாமலையை போற்றுதும் அப்படிங்கிற அந்த இயற்கை வர்ணனையை முதல்ல விழாவரை காதையில எங்க பார்க்குறோம், சிலப்பதிகாரத்தில் பார்க்குறோம். உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. எஸ், மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்று கூறியவர் மாங்குடி மருதனார். சரி, இந்த இருக்கு இல்லையா ஏரி வந்து கண்மாய். நாம் ஆனால் பேச்சுவர்கள் என்ன சொல்றோம், கம்மாயின்னு சொல்லுவோம். எஸ், கம்மாய். திடீர்னு நம்மளுக்கு கம்மாயின்னு கேட்டால் நமக்கே தெரியாது தெரியுங்களா. ஆமாம், எது கம்மாயின்னு கேட்டாங்கன்னா எந்த அளவு இருக்கிற நீர் பரப்பு கம்மாயின்னு நம்ம சொல்லுவோம், கால்வாயை சொல்லுவோம். கம்மாயின்னா கால்வாய் இல்லையா, வாய்க்கால வழிகாட்டும். நம்ம நீ கேட்ட சொல்லுவீங்களா. சார் கம்மாங்கரை சொல்றாங்க, கம்மாங்கரை அது இது நிறைய அடுத்தது மணற்பாங்கான இடத்தில் இருக்கு பாருங்க, தோண்டி சுடுமண் வளையிட்ட அந்த கிணற்றுக்கு உரை கிணறு. நம்ம மேக்ஸிமம் அந்த உரை கிணறு எங்க இருக்கும், மணற்பாங்கான இடத்துல. சிம்பிள். மக்கள் வந்து தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, அதாவது குடிநீர், அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர்நிலைக்கு பேர் ஊருணி. அதோடைய அகலம் உயரம் அதெல்லாம் தேவையில்லை. அடுத்த பக்கம் வந்துருங்க. இந்திய நீர்ப்பாசனத்துடைய தந்தை சார் ஆர்தர் காட்டன். அவர்தான். அவர் வந்து 1829 அந்த காவிரி நம்ம இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம் மேலாண்மை அதுன்னு, அதுக்கு அவர் என்ன நியமிக்கப்பட்டவர், பிரிட்டிஷ் கால பீரியட்லேயே இவரை நியமிச்சிருக்காங்க. சார் ஆர்தர் காட்டன். கல்லணைக்கு த கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர். கல்லணை, இந்த கல்லணையினுடைய கட்டுமான உத்தியை வச்சுதான் 1873 கோதாவரியினுடைய குறுக்கே என்னது தௌலீஸ்வரம் அப்படின்னு பண்ணாங்க. இதை பேஸ் பண்ணி. அடுத்து நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அப்படின்னு சொன்னது பரமசிவன். குளித்தல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் உடம்பினை தூய்மை செய்தல் அப்படின்னு பொருள். அடுத்தது குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற வரிகளை பயன்படுத்தினவர் ஆண்டார். ஆனா திருமஞ்சன நீராட்டு நம்ம சொல்லுவோம். திருமஞ்சன நீராட்டு வந்து யாருக்குமே கடவுளுக்கு செய்வாங்க. அதுதான் தெய்வ சிலைகளை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு வந்து திருமஞ்சன ஆடல். உடம்பினை தூய்மை செய்தல் அல்ல பொருளாக என்பதல்ல பொருள். உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். உடலை குளிர வைத்தல சார், அது தப்பு எழுதியிருக்காங்க. குளித்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து தூய்மை அப்படிங்கிறது தான் பொருள். குளிர் காலத்தில் நமக்கு இயல்பாகவே குளிச்சாதானே இருக்கு அங்கே. அது ஆமா, அதான் குளிர்த்தல் அதாவது குளிர்ச்சி செய்தல் அப்படிங்கிற ஒரு மீனிங். அதான் சனி நீராடுன்னு நம்ம சொல்லியிருப்பாங்க இல்லையா. சனி நீராடு அப்படிங்கிறது வந்து சனிக்கிழமை நம்மள என்ன படிச்சிருக்கோம், சனிக்கிழமைனா 5 நாள் நம்ம வேலை செஞ்சுருக்கோம்,
6வது நாள் நம்ம என்ன செய்யணும், குளிக்கணும். இன்னும் சனித்த அப்படின்னா குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அவங்க சொன்ன கான்செப்ட் இருக்கு பாருங்க, உடம்பை குளிர வைக்கிறதுக்கு சனித்த நீரில் வந்து நீராடுதல் அப்படின்னு, அதாவது குளிர்ச்சியான நீரில் தான் நம்ம குளிக்கணும். இன்னைக்கு நம்ம ஏற்ற போட்டு என்ன பண்றோம், இல்லாத வகையில் வர வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம மார்கழி, நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, மார்கழி நோன்புலாம் இருப்பாங்கல்ல, விடிகாலம் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாவையை பாடிட்டு போவாங்கல்ல. இங்க எந்த பாவையை பாடுறதுலையே இதுதான் இருக்கு போவாங்க. சரி, ஆனா இப்போ ஐயப்ப பக்தர்கள் கரெக்டா பார்த்தீங்களா, 4 மணி 5 மணிக்கு குளிச்சிடுறாங்க. அப்போ எப்படி மாறி இருக்கு பாரு நிலைமை. ஆக்சுவலா அவங்க தான் பாவை பாடிட்டு தெருவா போய் நாராயணன் வந்து என்ன பண்ணோம், நாராயணன் நம்பிக்கை பாட்டு பாடணும். ஆனா இன்னைக்கு நம்ம ஐயப்பனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், 4 மணிக்கு எந்திரிச்சு நாம பாடுறோம். ஜாலியா இருக்கும், ஒருத்தருக்கு பாடினா போதும், நீங்க பாடிட்டு போக வேண்டியதுதானே. சரி, இதுல இருந்து ஆண்டாள் சொன்னது குள்ள குளிர குடைந்து நீராடி இருக்கா, ஆண்டாளுடைய வரி. அடுத்தது திருமணமான பின்னாடி கடலாடுதல் அப்படின்னு ஒன்று இருக்கா, நம்ம சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ரைட், தமிழகத்தில் அந்த வழக்கம் இருந்துச்சு கடலாடுதல் அப்படிங்கிற. ஆனால் இறப்பு சடங்குகள் பாருங்க, உடலை நீராட்டுவது நீர்மாலை இருக்கா, நீர்மாலை. அடுத்தது முல்லை பெரியார் அணையை கட்டினது உங்களுக்கு யாரும் தெரியும், பெண்ணிக்குமி இல்லையா, முல்லை பெரியார் அணை வந்து பெண்ணிக்குமி. சனி நீராடு சொல்றது அந்த இந்த வாக்கு தான் ஔவையாருடைய வாக்கு. சனி நீராடு அப்படிங்கிறது குளிர்ச்சியான நீர், சனித்த நீர்னு அதுக்கு பேர், குளிர்ச்சியான நீர். அகழி அப்படிங்கிறது அரண், கோட்டையின் புறத்தே அகழ்ந்து எடுக்கப்பட்ட நீர்நிலைக்கு பேர் தான் அங்க அகழி. நம்ம வேலூர் கோட்டை பார்க்குறோம் இல்லையா, சுற்றி அகழிகள் இருக்கு. ஆழக்கிணறு அப்படிங்கிறது கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு, ஆழக்கிணறு. இளஞ்சி இருக்கா, பல வகைகளுக்கு பயன்படக்கூடிய நீர் தேக்கம், இளஞ்சி மன்றம்னு நாங்கள் தமிழில் படிப்போம். அடுத்தது உரை கிணறு அப்படிங்கிறது எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க, மணற்பாங்கான இடத்தில் முன்ன நம்ம படிச்சோமா, தோண்டி சுடுமண் வளைய விட்ட கிணறு தான் உரை கிணறு. அதுக்கப்புறம் ஃபில்டரான பிறகு தண்ணி குடிப்பாங்க. ஊருணிங்கிறது நம்ம முன்ன படித்தோம், குடிக்கிற நீர்நிலை. ஊற்று அப்படிங்கிறது புதிய நீர், புது புனல் அதுக்கு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஏரிங்கிறது ஓகே வேளாண்மை பாசனத்தினுடைய நீர்த்தேக்கம். கட்டுக்கிணறு ஓகே தேவையில்லை, கடை சமுத்திரம், கண்மாய். கண்மாய் அப்படிங்கிறது யார் காலத்தில் அப்படின்னா அது நோட் பண்ணிக்கிறேன். குமிழி ஊற்று இருக்கு இல்லையா, அது பாருங்க அடிநிலத்து நீர், அந்த அடிநிலத்து நீர் நீர்மட்டத்திற்கு கொப்பளித்து வரக்கூடிய ஊற்று. குமிழி பாசனமே உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, குமிழி தூம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குமிழி தூம்புலாம் இன்னைக்கு நம்ம உள்ள மூழ்கி போய் அந்த குமிழி தூம்பை தூக்கி விட்டுட்டு வர்றதுக்கு வல்லமையெல்லாம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கான்னு தெரியல, உயிருக்கே கேரண்டி இல்லை. ஆமாம், அது மனசுல அது ப்ராப்பராக தூக்கணும்னா அந்த ஸ்பீடுக்கு அடிச்சுட்டு போயிடும். ஆமாம், சுழல் மாதிரி தான். ஒவ்வொரு ஏரியிலுமே அந்த குமிழி தூம்பு அமைப்பை தான் இன்னைக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம கரண்ட்டை வச்சு லாக் ஓப்பன் பண்ணுறோம், ஆமாம் தானே, அந்த மதுக்கெல்லாம் திறக்கிறதுக்கு நம்ம அப்படி. அன்னைக்கு அந்த ஒரு குழியில் வேற ஒன்றும் இல்லை, அந்த உரலுக்கல்ல மேலே இது இருக்குமில்ல, நல்லா இருக்கும், அதுக்கு என்ன ஆட்டங்கள்ல அது தூக்குனா அந்த துளை வழியாக என்ன ஆகும், நீர் வந்து சேர் ஒரு பக்கம் அப்படி தங்கிரும், மேலே இருக்க தண்ணி மட்டும் போகும். சேரோடு பாதை நீரோடு பாதைன்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் அமைப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த இது சின்ன அளவுக்கு நான் சொல்கிறேன், அப்போ பெரிய அளவு நீர் பரப்புக்கு எப்படி இருக்கும், மனசுலையும் அடிச்சுட்டு போயிடும், அந்த சுழலில் மாட்டி அவன் இறந்துருவான். ஸோ அன்னைக்கு மிகப்பெரிய ஏறுதழுவதில் எப்படி திடமான ஆண்மகன் ஒருத்தன் வந்து அந்த வேலை செய்ய முடியும், அதே போல தான் அவனுக்கு வந்து முடிவு பண்ணிடுவாங்க, இவன் அவ்வளோதான் திருப்பி வரமாட்டான்னு. வந்தான்னா அவன் உயிருக்கு அவன் உத்தரவாங்க, அது யாரு. ஸோ இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. அதே போல் அந்த குமிழி ஊற்றுங்கிறது அந்த மாதிரி. உவர்மண் நிலத்தில் தோண்டக்கூடிய நீர்நிலை பேர் கூவல். ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேணி அப்படிங்கிறது நல்லா தெரியும், ஆழமுள்ள பெருங்கிணறு பேர் கேணி. சிறை அப்படிங்கிறது தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை, அது பேர் தான் சிறை. இந்த புனர்குளம், மூட்டைக்கிணறு வேண்டாம், இதெல்லாம் விட்டுருவோம். இந்த பட்டமரத்துலேருந்து கந்தம் அப்படின்னா மனம்னு அர்த்தம், விசனம் அப்படின்னா கவலை. இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கவிஞர் தமிழ்மொழி, அவருடைய நூல்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினம் வருக, கண்ணப்பன் கிளிகள். அது ரொம்ப முக்கியமானது கண்ணப்பன் கிளிகள் அப்படிங்கிறது. குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். ஸோ அந்த கண்ணப்பன் கிளிகள் நோட் பண்ணிக்கணும். குருவிப்பட்டி. அடுத்தது பெரிய புராணம். இதில் அர்ஜுன் பொருள் நிறைய இருக்கு, இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேக்கிலாருடைய பெரிய புராணம் ரொம்ப முக்கியமானது. மா அப்படின்னா வண்டு, மது என்றால் தேன், வாவி என்றால் குளம் அல்லது பொய்கைன்னு நம்ம சொல்லுவோம். வாவினா குளம்னு கூட எழுதிக்கோங்க, பொய்கை நாங்கள் ஆல்ரெடி இருக்கு. தரளம் என்றால் முத்து, பணிலம் என்றால் சங்கு, கலை என்றால் கரும்பு, கான்னா பூஞ்சோலை, அதான் சோலைன்னு சொல்லுவாங்க. மேதினா எருமை, வேரி என்றால் தேன், சுரிவலைன்னா சங்கு, பகடு அப்படின்னா எருமை கடா, நாளிகேரம் அப்படின்னா தென்னை, கோழி அப்படின்னா அரச மரம், சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம். அடுத்தது ஓகே போதும். அடுத்து இலக்கண குறிப்பு. ஸோ இலக்கண குறிப்பு கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். கரும்பு ஒலை சென்னல் இதெல்லாமே கருமை கொடுப்பு ஒலை செம்மை குடல் நெல். ஸோ பிரித்தால் மைவிகிதம் வந்த பண்பு தொகை. உரிமலர் அது வினைத்தொகை. தடவரை உரிச்சொல் தொடர். இது தெரியும். டிஎன்பிசி யாராவது ஒரு சிலர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகை எப்படி பண்பு தொகை எப்படின்னு தெரியும். ஒரே ஒரு ஷார்ட்கட்டு, நீங்கள் ஒரு சொல்ல நீங்களா இயல்பாக நீங்கள் பிரிச்சுக்கிற மைவிகிதம் வந்தால் பண்பு தொகை. ஒரு சொல்ல நீங்கள் 3 காலத்துக்கும் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. உரிச்சொல் அப்படின்னா நமக்கு உரிச்சொல் என்ன வரும்? சாலை ஒரு தவணை அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்து நீங்கள் இலக்கண குறிப்பை போட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, ரொம்ப முக்கியமானது திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? சுந்தரர். ஓகேவா? அடுத்தது திருத்தொண்டர் திருவந்தாதி. இது நம்பியாண்டார் நம்பி. அதேவா? ஓகேவா? அப்ப திருத்தொண்டர் தொகை எழுதுனது யாருன்னா சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதுனா நம்பியாண்டார் நம்பி. அடுத்தது திருத்தொண்டர் புராணம். அதான் பெரிய புராணம் சொல்லக்கூடிய சேக்கிலார். திருத்தொண்டர் புராணம் சொல்லலாம், பெரிய புராணமும் சொல்லலாம். அதுதான் இதன் பெருமை காரணமாக இதன் பெருமை புராணம் சொல்றோம். பெரிய புராணம் யாரு? சேக்கிலார். அவர் 2ஆம் குலோத்துங்கனுடைய அவையில் அமைச்சராக இருந்தவர். முக்கியமான ஒரு வரி, இந்த வரி இம்பார்ட்டன்ட். யார்? மீனாட்சி சுந்தர் நான் சொன்னது பாருங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவர் என்று இந்த யாரு சொன்னது? சேக்கிலார் எழுதினா பெரிய புராணத்தை சொன்னது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இல்லை. அதுல தேப்போ மீன் கொடுத்துருவாங்க, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கொடுத்துருவாங்க. அது தப்பு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அது பார்த்துக்கணும். அடுத்து முக்கியமான வரி இந்த புறநானூறுல உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இருக்கா, அது மட்டும் நோட் பண்ணிக்கணும். குடப்புலவியனார் எழுதுறது இதே வரி மணிமேகலையில் வரும். ஸோ ஸ்லாஷ் போட்டு மணிமேகலைன்னு போட்டு வச்சுக்கோங்க. எட்டு தொகை சங்க இலக்கியத்தில் கேட்டானா யாருன்னு கேட்டா அந்த நூல் புறநானூறு. ஓகேவா? இதே இதில் காப்பியம் வரும்போது சில பேர் யாரும் மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபத்தின்னு கொடுத்துட்டானா மணிமேகலை. யாக்கைன்னா உடம்பு. அடுத்த பக்கம் யாக்கை என்றால் உடம்பு. மூதூர் நல்லிசை இதெல்லாமே பண்பு தொகை. நிறுத்தல் அழுவிகிதி வந்திருக்கு. தொழில் பெயர். அமையா அப்படிங்கிறது எதிர்மறையா இருக்கு. ஸோ ஈர்க்கட்ட எதிர்மறை பெயர் வச்சோம். அடுப்போருங்கிறது வினைத்தொகை. பொன்னானூர் வந்து பண்பாட்டு கருவூலமாக. ஓகே. அடுத்து புறநானூற்றுடைய வரிகள் நோட் பண்ணிக்கங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே முன்ன பார்த்தோமா, அதுதான். 9 நாளில் உடுப்பவை 2 நக்கீரர் பாடினது, அதுவும் புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார். சான்றோனாக்கள் தந்தைகள் உடனே அது வந்து புறநானூற்றில் பொன்முடியார் பண்ணது. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தோம், பிட்டநடி முடியாது கட்டல் நன்றி அவ்வையார் பண்ணது புறநானூற்றில்.
ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே புறநானூற்றில் குடப்புலவியனார் பாடினது, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே புறநானூரில் நக்கீரர் பாடினது, யாதும் ஊரே யாவரும் கீழில் புறநானூரில் கணியர் பூங்குன்றனார் பாடினது, சான்றவன் அக்தர் தந்தைக்கு கடனை அப்படிங்கிறது புறநானூற்றில் பொன்முடியார் பாடினது, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை முடியாது கற்றல் நன்றே யார் சொன்னது? ஔவையார் புறநானூறு. அடுத்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர் கந்தர்வன். அவருடைய இயற்பெயர் நோட் பண்ணிக்கோங்க, நாகலிங்கம். ட்ரெஸரியில் அக்கௌண்டன்சி குரூப் இருக்கு இல்லையா, அக்கௌண்டன்சி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சவர். 3 முக்கியமான நூல்கள். ஒன்று சாசனம், ரெண்டாவது ஒவ்வொரு கல்லாய், ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸ். கந்தர்வனுடைய ஒவ்வொரு கல்லாய்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அப்புறம் கேம்பல். சொன்ன முடியாது அந்த தனிவினை கூட்டு வினை அப்படிங்கிறது அதில் பாருங்க. தனிவினை கூட்டு வினை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன், அது இம்பார்ட்டன்ட் இல்லை. அது வெட்டிங்க. அதோட எதிர்ச்சொல் பாருங்க, மிசை. நம்ம சொல்ல முடியாது மீ மிசை ஞாயிறு அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். மீ மிசை ஞாயிறு அப்படின்னா வரும். மிசை என்றால் மேலே அர்த்தம். மீ மிசை ஞாயிறுன்னு படிக்கிறோம், மேலே இருக்கிறது. அப்போ கீழே எதிர்ப்பது. அதில் பாருங்க, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது. ஆமாம், அகலினாலே 6 இலைச்சி எல்லாமே நம்ம படித்தோம். ஸோ உளறிங்கிறது வித்தியாசம். ஓகே. மல்லல் முதுர் வயவேந்தே, இதில் பொருளை பாருங்க. மல்லல் என்றால் வளமையான பழமையான ஊர்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, மல்லல் என்றால் வளமைன்னு அர்த்தம். அப்போ வளமையான ஊர், அதாவது செல்வ செழிப்பான ஊர், வேற ஒன்று. அடுத்து கலைச்சொற்கள் பாருங்க. இந்த கோனிக்கல் ஸ்டோர், குமிழிக்கல், ட்ரோபிக்கல் ஸ்டோர், அது ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமானது அழகில் செழிப்பு, பாரதிதாசனுடையது நூல். தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற நூல் வந்து கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் மட்டும் கந்தர்வனோடது. தண்ணீர் தேசம் நமக்கு நல்லா தெரியும், வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மாகிருஷ்ணன். மாகிருஷ்ணன் வேண்டாம், மேலே இருக்கிற அந்த 5 பேரும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது உள்ளத்தின் சீர், ஏறுதழுவுதல். சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறுதழுவுதல் பற்றிய நிகழ்வு இருக்கு. சங்க இலக்கியமான கலித்தொகை 8 தொகை நூல் 8ல் கலித்தொகை 1, அதில் ஏறுதழுவுதல் பற்றிய செய்தி இருக்கு. சரி, சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. ஏறுகோல், புறக்கோயில் வெப்பமாலையில் ஏறுகோல் அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏறு தழுவுதலை பற்றி ஏறுகோல் அப்படின்னா களிரை வந்து கொள்ளுதல் அப்படின்னா அடக்குதல் அர்த்தம். ஏறு தழுவுதல். அதுக்கு பிறகு சிற்றிலக்கியமான பல்லு இலக்கியங்களும், ஏன்னா காலமாடோட தொடர்புடைய இலக்கியம் இல்லையா, ஸோ அதனால. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. மேலை நாடுகளில் பாருங்க, அந்த காளை சண்டை நம்ம பார்க்குறோம்ல, நிறைய சார்ஜ் மெடிசன் எருமையெல்லாம் உள்ள என்ன பண்ணுவாங்க, எருமையை விட்டு சுற்றி நின்று அடங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெயினில். எஸ், ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது இந்த ஏறு தழுவுதல். அதாவது முல்லைக்கல் இல்லையா, கிட்டத்தட்ட அது எல்லாமே சங்கலிக்க நூல். இது 2 ரைட். அதுக்கப்புறம் இந்திர விழா பற்றி எந்தெந்த நூலில் பேசப்படுது அப்படின்னா மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்திலும். அது நோட் பண்ணிக்கோங்க. அது எந்த காதையில் கொண்டாட இந்த இந்திர விழா பற்றிய நிகழ்வு பேசப்படுது அப்படின்னா விழா வரைக்காது. இந்த 2 பாடல் வரி வேண்டாம். சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி இறந்த ஒருத்தனுடைய பெயரால் ஒரு நடுகள் வச்சிருக்காங்க. அந்த நடுகளுக்கு பேர் எருது பொருதார் கல், சேலத்தில். அதாவது எருது பொருதல் அப்படின்னா அந்த அடக்கிறது, பொருதல்னா அடக்குதல் அப்படின்னு. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க,
கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திண்டுகளும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற அந்த ஒரு ஓவியம் நீலகிரியில் பார்த்துருக்கீங்களா? மதுரை உசிலம்பட்டிலையும் இன்னைக்கு நடக்குது இல்லையா? எஸ், அதுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சிந்துவெளி நாகரிகத்தில், இந்த ஹரப்பா மகஜதார நாகரிகத்தில் காளை முக்கிய பங்கு வகிக்குது. பசுபதி நம்ம தெய்வம் பார்த்துருக்கோம்ல, சிவன். எஸ். இந்த சிந்துவெளி அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவுதல், அந்த கல்முத்திரை இருக்கு இல்லையா, அந்த கல்முத்திரை ஒன்று தமிழர்களுடைய பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பிடுவதாக ஐராவதம் மகாதேவன், யார் இவர்? கல்வெட்டுகளின் தந்தை, கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இவர். எஸ், கல்வெட்டுகள்னு தந்தைன்னு பேர் வச்சிட்டீங்களா? இல்லை சார், எதுக மூணே வந்து. சரி சரி, ஓகே. இங்கே பாரு, ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது முல்லை நிலத்து மக்களினுடைய அடையாளம். ஏன்னா இதுதான் கொஸ்டின், ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது? இதுதான் கேள்வி கேட்போம். கலித்தொகை, முல்லைக்கல், அது குறிப்பாக கலித்தொகை. அடுத்தது அவர் சல்லி என்பது மாட்டினுடைய கழுத்தில் கட்டப்பட்ட அந்த என்னது வளையம் இருக்கு இல்லையா, அந்த வளையத்தை தான் குறிக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த சா அப்படிங்கிற அந்த ஒரு தமிழ் எழுத்தானது ஜா அப்படின்னு ஒரு வடமொழி எழுத்தா மாறிடுச்சு. அதான் நம்ம ஜல்லிக்கட்டுன்னு நினைச்சோம். அடுத்தது அங்க ஏதம் அப்படின்னா குற்றம், அறிஞர் பொருள் பாருங்க. தோம் இல்லை, அது பேர் ஏதம். ஏதம், ஏதம்னா குற்றம். புலம் அப்படின்னா பொண்ணு. தாமம்னா மாலை. வசி என்றால் மலை. செற்றம்னா சினம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். மணிமேகலையில் ஒரு வரியை பாருங்க. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் பலனும் சுரக்க அப்படின்னு வருகான வாழ்த்து அப்படின்னு வரும். பட் இந்த வரியை பாருங்க, பசியும் நோயும் பகையும் நீங்கி எல்லாமே நீங்கணும் அப்படின்றதுக்காக மழை வேண்டி என்ன இந்திர விழா கொண்டாடுவாங்க அப்படிங்கிற தகவலை மணிமேகலை சொல்லுது. அந்த வரி தான் அந்த இடத்துல நீங்கள் பசியும் பிணியும் அப்படின்னு கூட எழுதிக்கணும். நோயும் என்றால் பிணி. ஸோ அப்படிதான் கேட்பாங்க. ஐம்பெரும் குழுவினர் இருக்காங்களா? அந்த 5 பேர் யார் யாருன்னா இவங்க தான் ஐம்பெரும் குழுவினர். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எண்பேராயத்தினர் 8 பேர். ஐம்பெரும் குழுவினர் எத்தனை பேர்னா 5 பேர். எண்பேராயத்தினா 8 பேர். இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? பண்பு தொகை வினைத்தொகையில கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாற்று மீன் பரப்பு மீன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஏவல் நீங்கள் செய்யுங்க அப்படின்றது ஆர்டர் போடுறது. மாற்று மீன் என்னது ஏவு மீன் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த மீன் அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே கட்டளை சொற்கள், அதாவது ஏவுதல் சொற்கள். அது அடுத்து உருப்பொருள் முடிச்சொல் தொடர். தாழ்பூந்துறை. சரி, யாரா ஒருத்தர் சொல்ல பார்க்கலாம். தாழ்பூந்துறை இது எப்படி வினைத்தொகை வச்சிருக்காங்க? தமிழ் 3 காலத்தில். சரி சொல்லுங்க. அப்போ வந்து தாழ்பூந்துறை தாழ்கின்ற தாழ்ந்த. சரி, ஓகே. அடுத்தது 2ஆம் வேற்றுமை தொகை. சரி, பாங்கறிந்து. சரி, பங்கறிந்து அல்லது பாங்கறிந்து. ஓகே, அது எப்படி நீ 2ஆம் வேற்றுமை தொகை? பாங்கினை அல்லது பாங்கை அறிந்து. ஓகே, பண்பு தொகை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மணிமேகலை துறவு வாழ்க்கை பற்றி கூறுவதால் இதற்கு மணிமேகலை துறவு வேறு பேர். அப்புறம் மணிமேகலை நூலுக்கு இன்னொரு பேர் என்னது? மணிமேகலை துறவு. இந்த நூலை வந்து பெண்மை புரட்சி காப்பியம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கான அங்கீகாரத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நூல், அதனால புரட்சி காப்பியம். இதுல 30 காதைகள் இருக்கு. முதல் காதை விலாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை எழுதும் தெரியும், சீத்தலை சாத்தனார். ஓகே, அவருக்கு இன்னொரு பேர் பாருங்க. யாரு? சிறப்பு பேரு தண்டமிழ் ஆசான்
சாத்தன், நன்னூர் புலவர், இந்த மூணுமே அவருடைய சிறப்பு பெயர். தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவர். அதில் ஒரு வரி பாருங்க, அறம் எனப்படுவது யாதென கேட்பேன் மறவாதிது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரி. அறம்னா என்னன்னு நான் சொல்ற கேளு அப்படின்ட்டு அந்த ஒரு உரை இருக்கும். ஸோ மணிமேகலையில் வரக்கூடிய அந்த ஒரு பாடல் வரி. அகழ்வாய்வு நமக்கு தெரியும், மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய கீழடி, அங்கே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அறிவி விரிவு செய் அகண்டமாக்கு அப்படின்னு சொல்லி பாடுவார் விசால பார்வை உள்ள மக்களை. ஸோ இது பாடினவர் பாரதிதாசன். 1963 இந்த புருஸ்புட் இருக்கார் இல்லையா, இவர் தான் நம்முடைய சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியும் முதல் கண்டுபிடிச்சார். இவருடைய இந்த ஒரு பணி தான் பிற்கால தொழில் ஆய்வுக்கு நமக்கு வழிகாட்டும். 1963 ராபர்ட் புருஸ்புட். அடுத்தது அரிக்கைமேடு. அரிக்கைமேட்டு பகுதியில் ரோமனையர்களுடைய மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 1914 ஆதிச்சநல்லூர்ல, திருநெல்வேலி சொன்னோமா, இந்த ஆதிச்சநல்லூர்ல நமக்கு முதுமக்கள் தாளிகள் கிடைச்சது 1914. பட்டி மண்டபம் என்ற சொல்லாட்சி எந்த காப்பியத்தில் இருக்குன்னா சிலப்பதிகாரத்தில். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையிலும் அந்த வரிகள் இருக்கு. அப்போ முதல்ல வந்தது எதுன்னா சிலப்பதிகாரத்தில், அதுக்கு பிறகுதான் மணிமேகலையில். குறிப்பாக இந்த வரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பாட்டு வரி நீங்கள் மணிமேகலை தான் எழுதணும். பட்டி மண்டபம் பாங்கறிந்து ஏற்றுமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி கொடுத்தோம்னா இது மணிமேகலை. நாம் பிளைண்டாக பட்டி மண்டபம் மட்டும் நம்ம சொல்லாச்சு சிலப்பதிகாரத்துன்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி கொடுத்த போது நம்ம சிலப்பதிகாரம் எழுதக்கூடாது. இந்த பாட்டு வரி கொடுத்த பிறகு மணிமேகலை எழுதணும். வெறும் சொல்லாச்சு மட்டும் முதல் எந்த காப்பியத்தில்னு கேட்டால் சிலப்பதிகாரம். அடுத்தது பட்டி மண்டபம் ஏற்றினை இந்த ஒரு தொடர் திருவாசகத்தில் இருக்கு, மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் இருக்கு. கம்பராமாயணத்தில் எப்படி இருக்கு? பன்னரும் கலைத்தெறி பட்டி மண்டபம், பன்னரு கலைத்தெறி பட்டி மண்டபம் அப்படிங்கிற ஒரு தொடர்ல பட்டி மண்டபம் என்ற சொல்லாட்சி கம்பராமாயணத்தில் வரும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த ஒரு நூற்பா பவனந்தி முனிவருடைய நன்னூல் இருக்கு. அடுத்தது வலினும் மிகுமிடம் மிக இடம். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. உங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் அறிஞர்களுக்கும் மிகப்பெரிய தலைவலி, எல்லாருக்குமே தலைவலி தான் என்ன. ஆனால் சின்ன வகுப்புல 2 மார்க்கு என்னவோ படித்தோம். எந்த வடிவத்தில் நம்ம அதை படித்தோம் சொல்லுங்க. சின்ன வகுப்புல நாம் இந்த வலினம் மிக இடம்ன்றது அப்போ சொல்லலை, என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க? அப்புறம் அதுக்கு பிறகு இன்னும் ஆயிரம் ஆர்டர் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வகுப்புல 6க்கு மேல வரும்போது தான் இலக்கணத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வரும்போது எந்த வடிவத்தில் கொடுத்தாங்க அல்லது எந்த கேள்வி கேட்டு சொன்னாங்க? ஒற்றுன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஒற்று பிள்ளைகளை இட்டும் நீக்கியும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1000 ஆர்டர் இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் மட்டும் இல்லை, தமிழாளர்களே கேட்டாலும் சொல்ல முடியாது. இன்கேஸ் சம்டைம்ஸ் என்னாலே சொல்ல முடியாது. ஏன்னா சிம்பிள் ஒரே ஒரு லாட்சி. இதில் நம்ம சொல்கிறோம், இந்த சந்திப்பிள்ளையில் 4 எழுத்து மட்டும்தான். இப்போ சந்திப்பிள்ளைன்னு நம்ம சொல்லுவோம். 4 எழுத்துலாம். என்னது? இவ்வளோதான். இதுதான். இந்த 4 தான் தலைவலியை மனசுங்க போவோம். அப்ப இதில் யோசிச்சு பாருங்க, இந்த எழுத்து எந்த சூழல்ல மிகவும், இந்த மாதிரி எழுத்துக்கள் எந்த இடங்கள்ல எந்த சொற்களுக்கு இடையில மிகவும் மிகாதுங்கிறது மிகப்பெரிய தலைவலி. ஆனா நீங்க இத ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா தொடர்ல தேவையான இடங்களில் இட்டு நீக்கி எழுதுனா பிரச்சனை இல்லை. 2 சொற்கள் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கேட்டா என்ன பண்றது பாருங்க. இருக்கா தமிழ் கூட்டல் பேசுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் கூட்டல் பாட்டுன்னு, தமிழ் கூட்டல் சொல்லுன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்படி இருக்கிறதெல்லாம் நீங்க எதை பேஸ் பண்ணி எந்த ரூலை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இது மிகவும் சொல்ல முடியும்.
மிகப்பெரிய தவறு. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பூக்குடல் கல்லுன்னு இருக்கும், ஓகேவா? சரியா? இந்த இடத்துல சரி, அது வார்த்தைகள் கூட போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே உண்டு. அப்போ அது இயல்பாகவே நம்ம உச்சரித்து பார்த்து தான் உச்சரம் போடணும். சிம்பிள். உச்சரித்து பார்த்துட்டு இயல்பை உச்சரிக்கணும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. இயல்பை நீங்கள் உச்சரிக்கணும். இப்போ தமிழ் குட்டல் பாட்டு, தமிழ் பாட்டு அல்லது தமிழ் நீங்கள் இப்போ போடாமல் சொல்லி பாருங்க. கொஞ்சம் ஆனால் மிகவும் வாங்க கரெக்டா இயல்பா சொல்லி பாருங்க. தமிழ் பாட்டு கரெக்டா தானே? சரி, இப்போ வராமல் சொல்லி பாருங்க. கொஞ்சம் என்ன பிரச்சனை நடக்குது? சொல்ல முடியல இல்லையா? அப்போ கம்பல்சரி அங்கே வரணும்னு அர்த்தம். ஸோ இதுதான் லாஜிக். ஆனால் நம்மளால என்ன பண்றாங்க, சரி தமிழ் பேசு, சரி தமிழ் படம், தமிழ் படம், நீங்க ஆர்டிபிஷியல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். தமிழ் படம் இதுதான் இயல்பான உச்சரிப்பு. கரெக்டா? தமிழ் கூட்டல் படம், தமிழ் படம். அப்போ இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, இக்கு அந்த காசை தப்ப. அப்போ தமிழ் கூட்டல் படம், தமிழ் படம். இந்த இடத்துல இப்போ வருமா? வராது. தமிழ் பாட்டு சொல்லி பாருங்க. தமிழ் கூட்டல் பாட்டு, தமிழ் பாட்டு வருதா? அப்ப அந்த இடத்துல இப்போ வரும். சோ நீங்க இதான் ரூலுங்க. நம்மளால என்ன பண்றான் தெரியுமா? இஷ்டத்துக்கு நான் ஒரு கைடு போடுறேன், நீ ஒரு கைடு போடுறேன், என்னுடைய அறிவு நான் திணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்றேன், சில ஒரு ரூலையும் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை இந்த இடத்துல வரும் அப்படின்னு நான் என்ன பண்றேன், தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் பேசிட்டு இருக்கேன். இன்னும் இயல்பாவே உண்மையிலேயே ஆரம்பத்தில் தொல்காப்பியர் என்ன சொன்னான்னா, இயல்பினும் விதியினும் நின்ற மொழியும் காசா தாபம் மிகும், காசா தாபம் மிகும். எஸ், அப்ப இயல்பாகவே நல்லா நம்ம உச்சரிக்கணும். இயல்பாகவே நீங்க இயல்பை உச்சரிக்கும் போதுன்னு அர்த்தம். இயல்பினும் விதியினும் சொல்லும் போது தான் இங்க கொடுத்துருக்காங்க லிஸ்ட் அவுட் விதி. இயல்பினும்ங்கிறது இயல்பான உச்சரிப்பு. விதியினும் சொல்லும் போது தான் நாம உருவாக்கி வச்சது விதி. இந்த விதியின் அடிப்படையிலும் நின்ற மொழி முன், அதாவது நின்ற மொழினா ஒரு சொல்லுடைய முன்னாடி நின்ற மொழி தான். இது எல்லாமே நின்ற மொழி தான். அப்படி சொல்லு. இந்த நின்ற மொழி முன் எங்கெங்கெல்லாம் மிகுமோ அங்கங்க மிகும். எப்பன்னா இயல்பாக நீங்க உச்சரிக்கும் போது எங்க மிகுமோ அங்க மிகும். விதியின் அடிப்படையில் நீங்க பிரேமம் வச்சிருக்கீங்க, அதன் அடிப்படையிலும் வரும். அதான் சொல்றாரு, இயல்பினும் விதியினும் நின்ற மொழி முன் காசா தாபா மிகும் விதவிதான மண்ணேன்னு சொல்லுவாரு. அப்போ நாம என்ன பண்றோம், ஆர்டிபிஷியலா இப்ப ஆசிரியர் கல்வின்னு இருக்கணும், அந்த இடத்துல ஒருத்தர் மிகுமை மிகாது. ஆசிரியர் கல்வி உச்சரிச்சு பாருங்க. ஆசிரியர் கல்வியா, ஆசிரியர் கல்வியா? உச்சரிப்பு முழுமையா இருக்கணும். வருமா வராதா? வரும். வரும். வருமா வராதம்மா? வரும். வருமா வராதம்மா? நான் நடுல இருந்து இருக்கிறேன். நான் எப்பவுமே பேசுறேன். நான் எப்பவுமே வருமா வராதுங்களா? வரும். உச்சரிச்சு பார்க்க சொன்னேன். தமிழ் படிச்சு சொல்லுங்க, வருமா வராதா? சோ இந்த இஷ்யூ இருக்கும். அப்போ இந்த ரூல் எல்லாம் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், பாருங்க, இயல்பு உச்சரிச்சு பாருங்க. இக்கு வராது. சொல்லும் போது வர மாதிரி இருந்துச்சுன்னா வரும்னு அர்த்தம். நான் முன்னாடி சொன்னேன், சொல்லும் போது வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்துடும், அவ்வளவுதான். கரெக்ட். அப்போ சிம்பிள். மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், மாவட்ட டைட் இருக்கு இல்லையா, மாவட்ட ஆசிரியர் கல்வி வந்துச்சு, அங்கேயே வரணும். இயல்பா சொல்லி பார்க்கும்போது வந்துச்சுன்னா நீங்க போட்டிருங்க, யாரும் பேச்சு கேட்க வேணாம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எழுத்துக்களுடைய பிறப்புல நம்முடைய உடம்பு என்ன உச்சரிக்கிறதோ அதுதான் கரெக்ட். ஆனா நாம ஆர்டிபிஷியலா நம்ம சில இடங்கள் என்ன பண்றோம்,
நம்ம இயல்பாக இருக்கிறத விட்டுவிட்டு ஆர்டிஃபிஷியலாக நம்ம செயற்கையாக ஸ்ட்ரெஸ் கொடுப்போம், அது தப்பு. ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சுத்துற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு வேணாம் தானே? இதுதான் உங்களுக்கு எதிர்பார்த்தேன். ஆமாம், இது இவ்வளோ ரூலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ரூல்ஸை நம்ம பிரேக் பண்ணிட்டு போயிடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது நமக்கு வேண்டாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த அறிவை விரிவு செய்யல பாருங்க இருக்கா. அதுக்கு மேல தென்னிந்தியாவினுடைய அடையாள சின்னம் காங்கேய மாடுகள், அது நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்தியாவினுடைய அடையாள சின்னம் காங்கேய மாடுகள் இருக்கா? எங்க இருக்கு தெரியுமா காங்கேயம்? கரூர் பக்கம் இருக்கா? எங்க இருக்காங்க? கரூர் கோயம்புத்தூர் வழியில் இருக்காங்க. சரி, அடுத்தது நீங்க பாருங்க, தமிழ் மாட்டினுடைய தாயினம் அப்படிங்கிறது காங்கேய மாடு தான். தமிழுடைய மாட்டு இனங்களுடைய தாய் அப்படிங்கிறதும் காங்கேய மாடுகள் தான். சரி, அறிவை விரிவு செய்ய வந்துருவோம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி, தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் டாக்டர் மா ராசமாணிக்கினார், மிகச்சிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் அவர். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்னம், ஆக்சுவலாக ஒரு பேர் காப்போ ரத்தினம், ஆனால் வேறு ரத்தினம் கொடுத்துருக்காங்க. தமிழர் சால்பு நோட் பண்ணிக்கோங்க, சு வித்யானந்தனுடைய முக்கியமான தமிழர் சால்பு. அடுத்து திருக்குறள். திருக்குறளில் நீங்கள் திருக்குறளுடைய பேர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டே வரலாம் பார்த்தீங்களா? எஸ். ஸோ அவரோட திருக்குறளுடைய சிறப்பு பேரையும் திருவள்ளுவருடைய சிறப்பு பேரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பேஜில் 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. இந்த 10 பேருடைய உரைகள் யார் யார் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. அதில் யாருடைய உரை சிறந்ததுன்னு தான் முக்கியம். பரிமேலழகருடைய உரை தான் சிறந்தது. திருக்குறளுடைய சிறப்பை பேசக்கூடிய நூல் திருவள்ளுவ மாலை, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கலை சொற்கள், இதில் அகழ்வாய்வு இதில் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள், கிரிட்டிசிசம் பேஸில் கொடுத்துருக்காங்க. முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812, அதுக்கு பார்த்துக்கோங்க. அது ரெண்டாவது வேண்டாம். திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் குறிப்பறிதல், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதல் யார் அச்சிட்டவர்? தஞ்சை ஞானப்பிரகாசம் 812. ஓகே, ரொம்ப முக்கியமானது முதல் உரை யாரோடது? மணக்குடவரோட உரை. ஆனால் சிறந்த உரை யாருது? இதுதான் முக்கியம். ஸோ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப், இது நோட் பண்ணிக்கோங்க. எண்ணிக்கையில் கோடி எத்தனை முறை வருது, 7 என்ற சொல் எத்தனை முறை வருதுன்னு கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்து இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடு. செஸ்டர் கால்சன் இருக்கா? அதில் அதாவது டெக்னிக்கல் டேர்ம்லேயே கொடுத்துருவான். ஃபோட்டோ காப்பியர், ஒளிப்பதிவு இயந்திரம் இருக்கா? அதில் இருக்கு பாருங்க, இந்த கால்சன் அவர் தான் முதல்ல அது, அதாவது என்ன, அது ஸ்கேன் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அது முதல்ல கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஒளிப்படம் எடுத்திருக்காரு 1938. அடுத்தது சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை அப்படின்னு அர்த்தம். அந்த கால்சன் 1959 முதல்ல அந்த அவர் ஒரு கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த இயந்திரத்தை அறிமுகப்படுத்துறார் 1959. அலெக்சாண்டர் பெயின் என்பவர் தான் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு காப்புரிமை வாங்கியிருக்கார், காப்பிரைட்டும் வாங்கியிருக்கார் 1846 அலெக்சாண்டர் பெயின். அடுத்தது காசில்லி இருக்காரா? அது பான் டெலிகிராஃப் அப்படிங்கிற தொலைநகல கருவியை முதல்ல கண்டுபிடிக்கிறார். இதில் நடிச்சவர். கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி நம்ம இது எடுக்கிறோம் இல்லையா, அது முதல் யாருன்னா அந்த மாக்னஸ்கி. அவர் தான் 1985 கணினி மூலம் தொலைநகல் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறார். அடுத்தது காமா ஃபேக்ஸ். இந்த இயந்திரத்துக்கு பேர் காமா ஃபேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அதை நடைமுறை கொண்டு வர்றாரு.
அடுத்து ஏடிஎம், இதனுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அடுத்தது இந்த பாரன், ஷெபர்ட் பாரன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இது வேண்டாம், இந்த இடத்துல நிறுவனம் அது வேண்டாம். இந்த 3 பார்த்துக்கோங்க. அட்டையை பயன்படுத்தக்கூடிய இயந்திரம், கட்டணம் செலுத்தக்கூடிய கருவி, விற்பனை கருவி, இது 3 பார்த்துக்கோங்க. தமிழக அரசுடைய நம்முடைய ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அந்த நியாய விலை கடையில் திறன் அட்டை கருவி இன்னைக்கு எப்படி எல்லாமே ரேஷன் கார்டு எப்படி இருக்கு, ஸ்மார்ட் கார்டாக மாறிடுச்சு. எஸ், அதுதான் ஸ்மார்ட் கார்ட்ஸ் அப்படி மாற்றிட்டாங்க. பயோமெட்ரிக் ஆளறி சோதனை கருவி. ஆளறி சோதனை கருவிக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? பயோமெட்ரிக் கம்பல்சரி வச்சிருப்பான். ஸ்கூல்ல எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? ஏமாத்த முடியாது. இருங்க, எதுக்கு பயோமெட்ரிக் இருந்தது இல்லை, ஏன் எடுத்தாங்க? எடுத்துட்டாங்களா சார்? ஆமாம் எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க? அட கொடுமையே, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இருந்தது. கொரோனா எல்லாருக்கும் ஒருத்தர் வச்சு இன்னொருத்தர் வச்சு அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுன்னு சொல்லிட்டு கொரோனா டைம் தான் எடுத்துட்டாங்க. அதான் ரீசன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. பயோமெட்ரிக் வந்த உடனே போட்டி போட்டுட்டு 9:05 ஸ்கூலு. இப்போ எங்கள் காலேஜ் அப்படின்னா கரெக்டாக ஷார்ப்பாக 10 மணிக்கு உள்ளற போட்டி போட்டு வந்து நான் வைக்கிறேன் நீ வைக்கிறேன்னு வைப்போம். ஆனால் இப்போது 10:20 ஆனாலும் சரி, 10:15 ஆனாலும் சரி. அதே மாதிரி போகும்போது 5:30 மணிக்கு போகணுன்னா 5 மணிக்கே பொட்டி போட்டு கட்டுறதெல்லாம் உண்டு. ஆனால் பயோமெட்ரிக் இருந்தால் நாம் தான் கடைசியில் வைக்கணும். வைக்கும்போது காலையில் முன்னாடி வைக்கணும்னு நினைப்போம், கடைசியில் நாம் தான் கடைசியில் வைக்கணும். ஏன்னா அது நம்ம என்ன பண்ணுறோம், அது நான் மந்த்லி வைஸ் எடுத்து ரிப்போர்ட்டை வந்து பிரின்ஸிபல் மீட்டிங் போட்டு பேசுவார். அப்போது பாருங்கள் எப்படி இருக்குது. அதாவது பின்தூங்கி முன் எழுதல் கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஆனால் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, ஓகே, அடுத்து அதனால தான் இந்த ஆளறி சோதனை கருவி கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு சிஸ்டம் அது. அதுக்கப்புறம் அந்த இன்டர்நெட் காமர்ஸ் இருக்கு இல்லையா, இணைய வணிகம், அது வந்து ஆல்ட்ரிக் அப்படின்றது தான் 1979 அதாவது காமர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வணிக முறை கொண்டு வந்தவர் இவர் தான். யார்? ஆல்ட்ரிக். 1979. இன்றைக்கெல்லாம் இருக்குல்ல பங்கு சந்தையில், இன்றைக்கி அதுதானே நிஃப்டி, அதில் அப்படி தான் போயிட்டுருக்கு. காமர்ஸ் அதுதான். ஓகே, இணையவழி மளிகை கடை இன்றைக்கி எல்லாமே அதுதானே. ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான்லேருந்து எல்லாமே இணையவழி மளிகை கடை தான். 1989 தொடங்கியிருக்காங்க. எஸ், ஸ்னாப்டீல் இது எல்லாமே. அடுத்தது இது WWW அப்படின்றதுடைய எக்ஸ்பென்ஷன், வையக விரிவு வலை. நோட் பண்ணிக்கோங்க, இது நமக்கு எப்பவுமே தேவைப்படும், நம்முடைய டிஆர்பிக்கும் தேவைப்படும். 1990 வெனஸ்டே அவர் தான் கொண்டு வந்தார். ஓகே, வையக விரிவு. அதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? வேர்ல்டு வைட் வெப். எஸ், நம்ம சொல்கிறாரு பாருங்க, அந்த லீன் என்ன சொல்கிறாரு, இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாமே கூகுளில் இருக்குல்ல, அது மாதிரி தான் அதனுடைய புகழ பேசுகிறாரு. சரி, இன்டர்நெட் எப்போ வந்து மக்களோட யூசேஜுக்கு வந்தது? 1991. IRCTC முன் நம்ம சொன்னோம்ல, ரயில்வே இதில் பயன்படுத்துறது. எஸ், இந்தியன் ரயில்வே கார்பரேஷனா என்னது? டிசி மீன்ஸ் அந்த சுற்றுலா டூரிசம். ஆமாம், டூரிசம் அந்த ஒரு தான். ஆமாம், கார்பரேஷன். எஸ், கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். எஸ், சரி. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 3 நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று NSTE, NTSE, NMMS ட்ரஸ்ட். இந்த 3 நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு தேர்வு NTSE, இந்த நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் சொல்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகைக்கான ஒரு தேர்வு, அது பேர் NMMS. NMMS நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனாய்வு தேர்வு ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, பேர் தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஸோ இது 3 நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
வைரமுத்துவினுடைய என்னுடைய சமகால தோழர்களை பற்றி அவர் பேசியிருக்காரு. இதில் அவர் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பலவன் ஏவா வானூர்தி, இந்த ஒரு சயின்டிஃபிக் வியூ, இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது புறநானூரில் அறிவியல் சார்ந்த தகவல் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வளவன் ஏவா வானூர்தி. அதாவது ஏரோப்ளேனுங்கிறது அப்பவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்திர ஊர்தி இயற்றுமீன், அதாவது சிவக சிந்தாமணியில் எந்திர ஊர்தி இயற்றுமீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வரையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சங்க காலத்திலேயே அறிவியல் தொழில்நுட்பம் இருந்ததுக்கான அடையாளம் வேற ஒன்றும். அடுத்தது உயிரினுடைய வகை. நம்ம இன்னைக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு 6ஆம் அறிவு 7ஆம் அறிவு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதனுடைய கேட்டகரைஸை வந்து தொல்காப்பியர் அன்னைக்கே பண்ணியிருக்காரு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடல் வரி தான் இது. பாடல் வரி உங்களுக்கு வேண்டாம். இதனுடைய எது ஓரறி உயிர் அப்படின்னு சொல்லி கேட்பான். இவற்றுள் ஈரறி உயிர் எது, மூவறி உயிர் எதுன்னு கேட்பான். இது மட்டும் தான். ஸோ ஓரறி உயிர்னா நல்லா பாருங்க, தொடுதல் உணர்வு சென்சேஷன் இருக்கும். அது எதுன்னா புல்லுக்கும் மரத்துக்கும். அப்போ ஓரறி உயிர் ஆப்ஷன்ல வந்து கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. ஈரறிவு அப்படிங்கிறது அந்த தொடுதல் உணர்வோட டேஸ்ட் இல்லையா, அந்த உணர்வு இருந்துச்சுன்னா அது ஈரறி உயிர். சிப்பிக்கும் நத்தைக்கும் இருக்கு. மூவறி உயிர் அப்படிங்கிறது தொடுதல் அறிவோடு சுவை உணர்வோட நுகர்தல் ஸ்மெல்லிங் இருக்கா, அது இருந்துச்சு அப்படின்னா அது மூவறி உயிர். எக்ஸாம்பிள் கரையானம் எறும்பும். 4 உயிர் அப்படிங்கிறது மேலே சொன்ன 3ஓடு பர்செப்ஷன், இந்த விஷுவலைசேஷன் எதுக்கு இருக்கோ அது நண்டுக்கும் தும்பிக்கும், அதாவது கண் இருக்கிறது. ஓகே. 5 உயிர் அப்படிங்கிறது மேலே சொன்ன 4ஓட கேட்டல் ஹியரிங் ஸ்கில் எதுக்கு இருக்கோ அது எல்லாமே இந்த 5 சேர்ந்து பறவை விலங்கு. 6 அப்படிங்கிறது என்னது, அனலிட்டிக்கல் ஸ்கில் பகுத்தாராயக்கூடிய திறன் எதுக்கு இருக்கோ அது எல்லாமே 6 சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம சரி. முதல் இலக்கண நூல் தமிழ் மொழியில் கிடைச்சிருக்கிற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியரையும் திருவள்ளுவரையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். இந்த தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என 3 அதிகாரமாக பிரிச்சிருக்காரு. எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம். இதில் 3த்துல 3, 9, 27 இயல்கள் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோங்க. 3, 9, 27 27 டோட்டலாக கொடுத்துட்டாங்க. 9, 9, 9 பிரிச்சுக்கணும். அப்போ எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் மொழியினுடைய இலக்கணங்களை சொல்லுது. அதாவது மொழி எப்படி வந்து பிறக்குது, எழுத்துக்கள் எப்படி பிறக்குது, அது எப்படி சேருது அப்படிங்கிறத சொல்லும். பொருளதிகாரம் நம்முடைய வாழ்வியல் முறைகளை பற்றி பேசும். அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் முறைகளை பேசும். ரைட். அடுத்தது வினை சாடுவோம். சரி, ரைட். தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, சிவன். எஸ். எத்தனாவது தலைவர்? 9வது. அவர் விக்ரம் சாராபாய் அந்த விண்வெளி மையத்தில் இயக்குனராக இருந்திருக்காரு 2015. அதுக்கு பிறகு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் தலைவராக இருந்திருக்காரு. சொந்த ஊர் அவர் ரைட் நாகர்கோவில். எங்கே படிச்சிருக்காரு? MITயில் படிச்சிருக்காரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஆமாம் தானே? MITயில் படிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு இன்ஜினியராக வந்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தில் பணியாற்றிருக்காரு. ஓகே. நம்ம சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இந்திய அரசு எப்போ வந்து அனுமதி கொடுத்தது? 83ல். இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை நோட் பண்ணிக்கோங்க, விக்ரம் சாராபாய் தான். இந்த சாராபாய் தான் ஆரியப்பட்ட நம்ம ஏவனம் இல்லையா, அதுக்கு ஏவுவதற்கு காரணமாக இருந்தது. எங்கே இருக்கு இந்த விண்வெளி மையம்? திருவனந்தபுரத்தில் இருக்கு. எஸ். அந்த சித்தாரா அது எக்ஸ்பென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இருக்கா? SITARA அதோட எக்ஸ்பென்ஷன் தான் அது. ரைட். இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் நம்முடைய அப்துல் கலாம். ரைட். ஏவுகணை நாயகன் அவருக்கு பேரு. ஸ்மார்ட் போன்ஸ். இப்போ 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசினுடைய அப்துல் கலாம் விருது பெற்றவர் நோட் பண்ணிக்கணும். வளர்மதி. அடுத்தது நேவிக் அப்படிங்கிறது கடல் பயணத்தை கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட அது ஒரு சேட்டலைட்.
அடுத்தது மயில்சாமி அண்ணாதுரை, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சேர்ந்தவர் இவர். அவருக்கு என்ன பேர்? இளைய கலாம். அவருக்கு பேர் இளைய கலாம்னு பேர். 5 முறை முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. சந்திராயன் 2ல் திட்ட இயக்குனராகவும் சந்திராயன் 1ல் வந்திருக்காரு. சந்திராயன் 1ல் திட்ட இயக்குனர், சந்திராயன் 2 திட்டத்தில் பணியாற்றியிருக்காரு. சசி ராமனுடைய நினைவு சயின்டிஃபிக் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு நூல் கையறுகை நிலா. அதுதான் சந்திராயனுடைய ஒரு காரணமாக இதை வச்சு தான் அந்த நூல் எழுதுகிறார். கையறுகை நிலான்னு சொல்லிட்டு அருமையான ஒரு படைப்பு. அடுத்தது வல்லினம் மிகவும் மிக இடங்கள் சென்றதின் கீழே அது முன்னாடி போனது தான், அது வேற ஒன்றும் கிடையாது. சரி, இதை விட்டு வாங்க கீழே. அடுத்தது அறிவை விரிவு செய். அக்னிச்சிறகுகள் என்ற நூல் யாருது? அப்துல் கலாமோடது. மின்மினி அப்படிங்கிறது ஆயிஷா நடராஜனோடது. ஏன், எதற்கு, எப்படி சுஜாதாவோடது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 3மே இதற்கான 3 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் IRCTC படிச்சோம் இல்லையா, அதான். எஸ், கீழே வாங்க. 2வதுக்கு தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய திறனாய்வு தேர்வு எது? நம்ம 3மே பார்த்துக்கோன்னு சொன்னோம்னா என்னென்ன சொன்னோம்? நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம், NTSC சொன்னோம், NMMS சொன்னோம், ட்ரஸ்ட் சொன்னோம். அதுதான் தமிழ்நாடு அரசுடைய கிராமப்புற மாணவர்களுக்கு ரூரல். கரெக்டா? அப்ப ட்ரஸ்ட். கரெக்டா? அப்ப ஊரக திறனாய்வு தேர்வு. தேசிய திறனாய்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு அது 3. அப்போ ஊரக திறனாய்வு தேர்வு. இப்ப நம்ம தொல்காப்பியர் சொன்ன அந்த உயிர் வகை படிச்சுமா, அதுல இருக்கு பாருங்க. ஒன்றறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, இரண்டறிவு அதுவே, அதனோடு ஆவே. இதுல அதனோடு அப்படிங்கிறது அந்த ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதனோட மீது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாம் பாருங்க. ஒன்றறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, இரண்டறிவு அதுவே, அதனோடு நாவே. அப்ப நம்ம முன்ன என்ன படிச்சோம்? அப்போ அதனோடு அப்படின்னா தொடு உணர்வோடு சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். சோ அப்போ அதனோட அப்படிங்கிறது எதை குறிக்கும்? தொடு உணர்வை குறிக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரியாது கணினி அப்படிங்கிறது. ரைட். இந்த பாரதிதாசனுடைய அந்த இது பாருங்க வரிகள். பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயில் சிரிக்கும் சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அது விட்டுருங்க, வேண்டாம். கலைச்சொற்கள் எதுவும் கஷ்டமா இருக்கு. PNR தெரியுமா? எஸ், பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். அது நோட் பண்ணிக்கோங்க. மின்னணு தெரியும். காணொலி, நாட்டிக்கல் மைண்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். லான்ச் வெஹிக்கல் ஏவோ. அந்த IRCTC அதனுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எடுத்து பாருங்க. ஓகே, சரி. அடுத்த 2ஆம்